உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவார். கர்த்தர் எனக்கு தேவனாய் என்று நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்து சொல்லியிருக்கிறபடி என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் சொந்தத்தனமாய் இருப்பாய் என்று நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றார். கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற ஜீவன் சுகங்களுக்காக நன்றி. இந்த காலை ஆராதனையிலும் இந்த சமூகத்தில் வந்து வார்த்தை தியானிக்க பாராட்டிய கிருபைகளுக்காக இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவீராக. விசேஷமா இந்த வார்த்தையை தியானிக்கிறது வெளியில பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனம் அன்றைய தீவிரமாய் செல்ல இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்ய உள்ளான மனுஷனில் ஒரு மறுரூபத்தை கண்டபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நிறைய உண்டாக்குகிற எல்லா மனுஷ ஆலோசனைகளையும் விசுவாசின் கிரியைகளையும் நஷ்டனாக இயேசு கிறிஸ்துவை நாம் அதை கடிந்து அபரப்படுத்துகிறோம். கனநித்திரை நாவியை இயேசு நாம் அதை கடிந்து அபரப்படுத்துகிறோம். உடைய வசனத்தை கவனத்தோடு கேட்டு இதயத்திலே காத்துக்கொண்டு விசுவாசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆசீர்வதி பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வாசித்த 3 வசனங்கள்ல நமக்கு ரொம்ப பிடித்த நமக்கு பரிச்சயமான எடிட் பண்ண ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? 19ஆம் வசனத்துல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எனக்கு சிறந்திருக்கும்படி செய்யும். இதுதான் நமக்கு தெரியும் இல்ல? எல்லா வசனத்திலயும் முன்னமும் பின்னமும் இடம் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் போட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எடிட் பண்ணுவோம். அப்போ இந்த வசனத்துல இந்த 3 வசனங்களை சேர்ந்து நம்ம வாசிக்கும் போது இதுல நம்ம அறிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 வசனங்கள்ல ஒரு இதுல இருக்கிற காரியத்துக்கு அப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். நம்ம வேதத்தை காண்கிற விதம், வேதத்தை நம்ம விசுவாசிக்கிற விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு விஷயத்தை கத்துத்தருது. என்ன கற்றுக் கொடுக்குது? கர்த்தருடைய வார்த்தை, அந்த கட்டளைகள், அந்த கற்பனைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களை தான் பார்த்துட்டு நம்ம அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். தேவனோடு இருக்கிற உறவை எப்படி ஒரு செம்மையான ஒரு உறவு, அவர் எதிர்பார்க்கிற உறவா எப்படி அது இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப இந்த 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற இந்த கட்டளையின் படியையும் மேல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சில காரியங்களை கத்து சொல்லி என்ன சொல்றாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த கட்டளைகளின் படி நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த 26ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்காரு. இது சொல்ல போனா அநேக வேத பகுதிகள் உபாகமத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளாக கை கொள்ளும்படி சொன்ன காரியங்களை அதை நினைவுபடுத்தி சொல்றாரு. இந்த கட்டளையின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். அப்ப நம்ம முதல்ல புரிந்து கொள்ள விஷயம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. வேதத்தை கீழ்ப்படிவது என்பது என்னதில்ல, ஒரு ஆப்ஷன் இல்ல. பிடித்தால் பின்பற்றிக் கொள்ளுங்கள். இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? கட்டளை இடுகிறார். கட்டளை இடுகிறார் என்ன அர்த்தம்? தவறாமல் அதை இருக்கிற வண்ணமா என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும். அப்போ தேவன் என்ன செய்யறாரு? இதை செய்யும் பொருட்டு எதுக்கு கட்டளையிடுறாரு? இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டே இரு அப்படின்னு சொல்லல. இந்த கட்டளையின்படி செய்யும்படிக்கு உனக்கு கட்டளையிடுகிறார். அதை எப்படி நம்ம செய்யணும்? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவளை காத்து நடக்க கடவாய். அப்போ அதை காத்து நடப்பதற்கு என்ன செய்யணுமா? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அதை காத்துக் கொள்ளணும்.
அப்போ அவருடைய கட்டளைகளை காத்து நம்ம நடக்கணும். சோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். எதுக்கு கட்டளை இடுறாரு? அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களின்படி செய்யும் பொருட்டு நம்ம கட்டளை இடுகிறார். அப்ப இந்த காலவெளியில இது நமக்கு ரொம்ப பரிச்சயமா நமக்கு தெரிஞ்ச விஷயம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும், அதை கை கொண்டு நடக்கணும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் நம்ம மறந்துடும். மறக்கும் போது லீகலிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். அப்போ கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களின்படி நடக்கும்படி நம்ம விரும்புகிறாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த 4 வசனங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? கட்டளை கொடுக்கிறார், நீ கண்டிப்பா இதை கை கொண்டு ஆகணும். அப்புறம் சொல்றாரு, உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், ஒரு வாக்கு, ஒரு கட்டளை கொடுக்க, ஒரு வாக்கு பண்ணுகிறேன்னு சொல்றாரு. என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரு? 17ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல நம்ம அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறோமா? எப்படி சொல்றதுன்னா, அவரே கண்டிஷன்ஸ் எழுதிட்டு சைன் பண்ணு போட வைக்கிறார். அது மாதிரி பாத்துருக்கீங்களா? சில நேரத்துல அவசரப்படுத்துவோம், டக்குன்னு சைன் போடுங்க, சீக்கிரமா சைன் போடுங்க. எதுக்கு போடுறோம், அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம சைன் பண்றோம்ல, நம்ம ரொம்ப நம்புவோம் இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பி சைன் போட்டா கடைசியில் என்ன போட்டிருக்கோம்? இது சைன் அதிகபட்சம் எதுல இருக்கும்? இடம் இல்லைன்னா ஏதாவது பண விஷயம். சில விஷயம் என்ன செய்வாங்க, நல்லா திட்டமா தீர்க்கமா எழுதி அந்த சைன் போட்டதன்படி நம்ம என்ன ஒத்துக்கணும் எடுத்து படிச்சு பார்த்தா, பெட்டியை கட்டிட்டு கிளம்புனா இந்த பேப்பரின் படி உனக்கு விரோதமா என்ன செய்வேன், அது ஒரு இன்னும் நடக்கும், ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றது போல. அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படி ஒண்ணு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கா? வாக்கு கொடுத்திருக்கோம். நீங்க சொல்லுங்க பாக்கலாம், நம்ம கர்த்தருக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கோம்? கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். எத்தனை பேர் நம்ம ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் அதை கை கொள்றோம்? அவர் எனக்கு தேவனா இருப்பார் அப்படின்னு வாக்கு பண்ணும்போது என்ன அர்த்தம்? அவரை அல்லாமல் வேறு தெய்வம் எனக்கு இல்லை. அவரை அல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, அவருக்கு செலுத்துற அந்த நேரம். இப்போ இந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி என்ன இருந்துச்சு, ஏதோ வந்துச்சு, FIFA மேட்ச் இருந்துச்சா இல்ல? FIFA கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட்பால் மேட்ச் சரிங்களா? சிலர் வந்து போட்டவங்க ராத்திரி 1 மணி 2 மணி ஆனாலும் என்ன செய்தாங்க, சனிக்கிழமையில உட்கார்ந்து பார்த்தாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் கட்டு. அப்ப எது உங்களுக்கு தெய்வமா இருந்துச்சு? கர்த்தரை விட நமக்கு எதுக்கு அதிகமா நேரத்தை கொடுக்கிறோமோ, எதற்கு நம்ம பிரயாசத்தையும் பணத்தை செலவிடுறோமோ, அது என்னவா மாறுது? தெய்வமா மாறுது. நம்முடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்முடைய பணம், நம்முடைய பலன், நம்முடைய பிரயாசம் எல்லாமே அதை நோக்கி தான் போகும். அப்ப இந்த காலவெளியில கர்த்தரை தெய்வம் என்று நம்ம அழைக்கிறோம். ஆனா நம்முடைய நேரம் எங்க போகுது? நம்முடைய உழைப்பு எதை நோக்கி போகுது? கர்த்தருக்காக நம்ம உழைக்கிறோமா? கர்த்தருக்காக செயல்படுறோமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்று நம்ம சொல்லும் போது, அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதுனால செய்கிற காரியங்களை நம்ம நிச்சயமாக செய்யணும். அப்ப நம்ம என்ன வாக்கு கொடுத்திருக்கிறோம்? கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளையும் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன். நாம நிறைய பேரு ஞானஸ்தானம் எடுத்தப்ப நம்மளை வச்சு கேட்டாங்க இல்ல, நான் தான் கேட்டோம்ல, ஊழியக்காரங்க கேட்டோம். என்ன கேட்டோம்? இன்னும் நல்லா கேட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் ஆண்டவரும் உன் ரட்சகரும் உன் தேவனுமாக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? ஆம். அப்புறம் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் ஆமா, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதாவது பிதா குமார பரிசுத்த திரியேக தேவனை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் சபைக்கு ஒழுங்காக வருவீர்களா? என்ன சொன்னோம்? ஆம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ள என்ன கேட்டோம்? ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை, புதன்கிழமை வேதாகம ஆராய்ச்சி, சகோதரர்கள் கூட்டம், சகோதரிகள் கூட்டம், உபவாச ஜெபம், காத்திருப்பு கூட்டம்,
எல்லா கூட்டங்களுக்கும் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? நான் வாக்கு கொடுத்தோம், ஆம் என்ற வாக்கு. அப்புறம் என்ன சொன்னோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுக்கிறீங்களா அப்படிங்கிற என்ன சொன்னோம்? எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம்? ஆம் 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 அப்படின்னு சொன்னோம். இங்கேயுமே நம்ம என்ன சொல்றோம்? வாக்கு கொடுக்கிறோம். நான் வாக்கு கொடுக்கிறோம், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், அவர் வழிகளில் நடப்பேன், கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன், அப்புறம் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். இப்ப இந்த காலவெளியில நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல ஒரு வாக்கு பண்ணிருக்கிறோம். என்ன வாக்கு பண்ணிருக்கிறோம்னா, நீர் தான் என்னுடைய தெய்வம், உங்களை தான் நான் சேவிப்பேன், உங்களை தான் நான் பின்பற்றுவேன், உமக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அவரோடு ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணிருக்கிறோம், வாக்கு பண்ணிருக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு எது ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா, சொல்லாம இருந்தாலும் விட்டுருவார், சொல்லிட்டு செய்யாம போனா அவர் போகக்கூடாது. அப்போ நம்ம சும்மா அவரு நம்மள கேட்கிறாரா, எனக்கு 3 மணி நேரம் ஜோம் பண்ணு சார், நமக்கே ஆர்வம் வருது, சர்ச்சில் வசனம் எல்லாம் கேட்ட உடனே தோணுது, ஆண்டவரே நான் திங்கட்கிழமை 3 மணி நேரம் ஜோம் பண்றேன். அது எப்படின்னா, அது கடற்கரையில எழுதுன மாதிரி. கடற்கரையில எழுதுனா என்ன நடக்கும்? அடுத்த அலை வந்து அதை அழிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி இன்னொரு சில காந்தி கணக்கு, அதுதான் எனக்கு தெரியல, அந்த மாதிரி சில கணக்கெல்லாம் இருக்கு. அந்த கணக்கெல்லாம் வந்து எழுதுவோம், ஆனா அது தொடர்ந்து இருக்காது. அப்ப இந்த காலவேளையில கர்த்தரோடு இருக்கிற வாக்கு எப்படிப்பட்ட வாக்கா இருக்குது? நம்ம காந்தி கணக்குமா எழுதணுமா, இல்ல தண்ணீர் எழுதணுமா? எப்படி நம்ம அந்த வாக்கு நம்ம கை கொள்றோம்? கர்த்தர் நம்முடைய தேவனா இருந்தா அவரை உண்மையா நம்ம பின்பற்ற, அவரை சேவிக்க, அவர் வழிகளை நம்ம நடக்கணும், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நியாயங்களை கை கொள்ளணும், அப்புறம் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுத்துக்கணும். இந்த வாக்கு கொடுத்த நம்ம என்ன செய்யணும்? வாக்கு நிறைவேற்றணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தரும் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்து என்ன சொல்றாரு? நீருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய். ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாரு? நம்ம ஒரு சொந்த ஜனமா இருப்போம். அப்புறம் 19ஆம் வசனத்துல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிறோம். இந்திய தேசத்துல மட்டுமே நம்ம எத்தனை மொழி இருக்கு தெரியுங்களா? தேசத்துல 1400 மொழிகள். அப்புறம் டயலெக்ட்ஸ் என்னன்னா ஒரு மொழி போல பேசப்படுகிற சில மொழிகள். இப்ப நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் அது இப்ப பார்த்தா நிறையவே வரும்ல. தமிழ் மட்டும் என்னென்ன விதத்துல பேசுறோம்ல, சென்னையில ஒரு மாதிரி பேசுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேல கீழே தான் போனீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆந்திரா பார்டர் போன ஒரு மாதிரி பேசுவாங்க, கேரளா பார்டர் அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இதையும் மிக்ஸ் பண்ணி சில பேர் நம்ம தமிழ்காரங்க பேசினாலே அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மாறுபட்டு இருக்கிறது. நீங்க கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து இந்த பழங்குடியினர் அந்த வாழ்கிறது இந்த இடங்கள்ல ஒரு 15-20 கிலோமீட்டர் கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வாழ்வாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு டயலெக்ட்ஸ், அவங்க பேசுறது ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரியும். இந்திய தேசத்துல மட்டும் அவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கிறோம். உலகம் எங்கும் கிட்ட 6000-7000 மொழி. இது எத்தனை மொழி நமக்கு தெரியும்? தாய்மொழி தமிழ் மொழி, வேற மொழி எனக்கு தெரியாது. ஹிந்தி தெரியாது, சொல்றோமா? சொல்லிருப்பாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படிலாம் சொல்லுவோம். மொழி கத்துக்கிறது தப்பா? தப்பு இல்ல. நிறைய நேரத்துல இந்த டீ கடையில ஹிந்திக்காரங்களா அவர் நீங்க முறைக்க அவர் உங்க முறைக்க என்ன ஒருத்தருக்கு சொல்ல தெரியாம நிக்கிறோம்ல. நீங்க இந்த தமிழ் பட்டுல எது வரைக்கும் தான் இருக்கும்? தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் தான். கொஞ்சம் அப்படி கர்நாடகா போங்க, போனீங்கன்னா அப்படியே எப்படின்னா என்ன சொல்றது, சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் ஒண்ணுமே புரியாது. இந்த பக்கம் அப்படியே கேரளா பக்கம் போங்க, என்ன இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, என்னதான் எழுதிருக்கீங்க ஒண்ணும் புரியலையே. அவங்க அந்த ஊருக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு என்னதான் எழுதி வச்சிருக்கீங்க ஒண்ணும் புரியலையே. இங்கிலீஷ் அங்க இருக்கிறப்ப பொழைச்சிட்டோம், இல்லன்னா என்ன ஆகும்? அப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. பட் இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். மூளையை நல்லா வேலை செய்ய வைக்கணும்னா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். என்ன செய்யணுமா? யூஸ் பண்ணக்கூடாது, இல்ல கொஞ்சம் இயக்கணும். அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணும் மூளையை. எப்படிலாம் உங்க மூளையை யூஸ் பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. வீடியோ பார்த்தா மூளை வளராது, சின்னதான் மூளை.
வேற என்ன வழி யூஸ் பண்றீங்க? மூளையை பயன்படுத்தி கொஞ்சம் வளர்க்கிறது, புக்ஸ் படிக்கிறது. அது ஒன்று சொல்ல, மொழிகள் படிச்சீங்கன்னா நம்முடைய சிந்தனை திறன், புரிதல் ரொம்ப இன்னும் அதிகமாகும். நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல வாழ்றவங்களுக்கும் பல ஊர்களுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பல ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்காரனுடைய கேரக்டரு எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, வித்தியாசமானவங்க இருக்காங்க. சில ஊர்லாம் போனீங்கன்னா நாய் மாதிரி பேசுவோம், சில ஊருக்கு போனீங்கன்னா பூனா மாதிரி பேசுவோம். பல மொழிகள், அவங்களுடைய அந்த அந்த நடத்தை, இதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்முடைய மனம் கொஞ்சம் என்னது விரிவடையும். அப்போ இதெல்லாம் நல்ல அந்த அனுபவங்களோட நமக்கு நல்லதுதான். மொழிகள் கற்றுக்கொள்றது நல்லது. எதுக்கு நான் சொல்றது தெரியல, பட் கற்றுக்கொள்றது எதுக்குன்னா இங்க ஜாதிகள் வந்துச்சு பாருங்க. ஜாதிகள் சொல்றது தேசங்கள். உலகத்துல என்ன சொன்னா 100 எத்தனை பேர் யாரு இப்போ ஜிகே படிக்கிறீங்களா? எத்தனை தேசங்கள் இருக்கு? 197. சில 200 மேல தாண்டிச்சுன்றாங்க. அந்த மேப் பார்க்கும்போது கொஞ்சம் பாருங்க போயிட்டு, சரிங்களா? புது புது பேர்லாம் இருக்கும். நிறைய தேசங்கள், ஜனக்கூட்டங்கள் பூமியில வாழ்றாங்க. ஆனா கர்த்தரை தேடுகிற நம்ம ஜனத்துக்கு கர்த்தர் வாக்கு பண்றாருன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கணும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு உயர்ந்த நிலையில, வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில உன்னை உயர்ந்திருக்கும்படி செய்வேன் கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாக கர்த்தராகி எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பார். அப்புறம் அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுலே பெரிய பாக்கியம் என்ன? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜனமா என்ன செய்திருக்காரு? அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம 2 பேதுரு 1:2 வாசிக்கும் போது நம்ம என்ன செய்திருக்காரு? உங்களுடைய அந்தகார ஒளி நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய 1 பேதுரு 2:9 உங்களுடைய அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்து புண்ணியங்களை நமக்கு எதுக்கு நம்ம கர்த்தர் அழைச்சிருக்காரு? அவர் புண்ணியங்களை அறிவிக்கணும், அவர் செய்த நன்மைகளை மற்றவங்க கிட்ட சொல்லணும். புண்ணியங்களை அறிவிக்கப்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். நம்ம வாசம் பாத்தீங்களா? கர்த்தர் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அவருக்கு சொந்த ஜனம். அவர் நமக்கு சொந்தம் பாராட்டி நம்மை அவருடைய சொந்த ஜனம் என்று நம்ம அழைக்கிறார். அப்ப இந்த காலவெளியில் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த 4 விஷயங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடிஷன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 வசனங்கள் என்ன புரிஞ்சுட்டோம்? கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், இது என்ன செய்யணும்? கை கொண்டு அவரை பின்பற்றணும். அவரை நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்றோம்? கர்த்தர் நமக்கு கட்டளை இடுகிறார். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளை பின்பற்றும் பொருட்டு, அதை செய்யும் போது நமக்கு கட்டளை இடுகிறாரு. அது நம்ம முழு இதயத்தோடு நம்ம அதை காத்து நம்ம நடக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நம்ம கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தோம். என்ன வாக்கு கொடுத்தோம்? அவர் எனக்கு தேவனாக இருப்பார், நான் அவர் வழியில நடப்பேன், கற்பனைகளை கை கொள்வேன் அப்படின்னு சொல்லி சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கணும்னா நிறைய காரியங்கள் தியானிக்கலாம். அவர் வழிகளில் நடப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வழியில் நடப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நிறைய வழி இருக்கு, உலகத்துக்கு நிறைய வழி இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க உற்றாரோட கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வழி இருக்கு, நிறைய வழிகள். ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வழிதான். அவருடைய வழி ஒரு தனியான ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு வழியா இருக்கு. அந்த வழியில நடக்கணும்னு கர்த்தர் நம்மகிட்ட விரும்புறார். அப்ப அந்த வழி என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தர் அறிந்து கொள்ளணும். அப்ப அவர் நமக்கு என்ன செய்யறாரு? அந்த வழியில நம்மள நடத்துகிறார். அவர் வழியில் நடக்கிறவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அவர் வழியில நடக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு எந்த சூழலிலும் கர்த்தருடைய
100% கேரண்டியான பாதுகாப்பு இருக்கு. அப்போ ஒரு உண்மையான நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வழிகளில் நடப்பதுதான் இருக்கிறது சரியான ஏற்ற ஒரு வழியா இருக்கு. அப்புறம் பாருங்க, அவர் கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்களை கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுக்கும். அப்போ நம்ம ஒரு தீர்மானம், இது வந்து நம்ம கர்த்தரோட செய்த ஒரு உடன்படிக்கை, அவரோட செய்த ஒரு தீர்மானம். அப்போ நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம இதெல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டளைகளை கை கொள்ற எல்லாமே செய்யறோம். ஆனா ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதுல இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையில நம்ம திருப்தியா இது இருக்காது. பழைய பாட்டுல இருந்த அதே மனநிலையோட புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்துவுல வராங்க. யாரு? பரிசேயர் சதுசேயர் வராங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை கை கொண்டவங்க. ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல, நிறைவு அவங்க கிட்ட இல்ல. ஏன் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட இழந்த என்ன விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க இழந்துட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம்னா, கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லி தருது. புரியுதுங்களா? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இதை செய், இப்படி செய், இந்த மாதிரி செய்ய என்ன பண்றாரு? அந்த கட்டளைகளை, கற்பனைகளை கொடுத்திருக்காரு. இது எது நமக்கு என்ன சொல்லி தருது? என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி தருது. ஆனா அதை எப்படி செய்யணும், எப்படிப்பட்ட மனநிலை செய்யணும்ன்றதுக்கான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். அதோடு இணைந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போதுதான் உண்மையாகவே ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு என்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருந்தது. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்ல தவறிட்டாரா? பழைய ஏற்பாட்டுல கற்பனைகளை பற்றி நம்ம ரொம்ப திட்டமா பாக்குறோம். அதாவது நீங்க யாத்திராகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும், அதுக்கப்புறமும் நீங்க கர்த்தர் ஒவ்வொருவரோட பேசும்போதும் நீங்க இதை வந்து கை கொண்டு நட, இது நீ இப்படி செய், உத்தமமான இது செய், அப்படி செய்ய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதிகபட்சமான ஜனங்கள், நீங்க இஸ்ரேல் ஜனங்களே பாத்தீங்கன்னா கர்த்தரை பின்பற்றினவர்கள் என்று சொல்லும்போது ஒரு குறுகிய கூட்டத்தார் தான். அதிகபட்சமானவங்க கர்த்தர் என்ன செய்யல, அவங்க உண்மையாய் செம்மையாய் கர்த்தரை தேடல. அப்ப அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது எதனால கர்த்தரை கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ள முடியல? கை கொள்ளும் போதும் ஏன் அது திருப்தியோட, அதனால சந்தோஷத்தோட வாழ முடியலன்னா அவங்க மறந்து போன முக்கியமான விஷயம் என்ன? அன்பு மறந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் மனுஷங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதை அவங்களால கிரகித்துக் கொள்ள முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சு? பழைய ஏற்பாட்டுல அநேக கடமையின் அடிப்படையில தங்களுடைய சொந்த பலத்தை கொண்டு அதை எப்படியாவது செய்யணும் சொல்லி முயற்சி செய்தாங்க. செய்யும்போது அது தேவனோடு இருக்கிற ஐக்கியம், உறவின் அடிப்படையில் இல்லாம வெறும், அதை நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்ப்பது அதை புரிந்து கொள்ளலாம். அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப ட்ரையா, ரொம்ப அது வந்து மனுஷன் விரும்பி செய்கிறது போல இல்ல. உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மதங்கள் எல்லாமே என்ன சொல்லி தருதுன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தருது. ஒவ்வொரு மதமும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மதத்துல என்ன இருக்கு? ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மதமும் ஒன்று சொல்லி தருது. அதாவது கோயிலுக்கு போய் என்ன செய்யணும், ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்றது, அதுக்கு சில காரியங்கள் இதெல்லாம் கொண்டு போகணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், அப்புறம் அந்த கோயில் இத்தனை தடவை சுத்தி வரணும், அப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இதுல இருக்கு. இதுவே இப்ப இன்னொரு மதத்துல பாத்தீங்கன்னா ஒரே தொழுகை, 5 வேளை தொழுகை, அது வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை, அது தவறாமல் செய்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்தவத்தையும் நீங்கள் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, கர்த்தர் நமக்கு காண்பித்த வழியை நம்ம அறிந்து கொள்ளல, நம்மளாவே ஒண்ணு தூக்கி நம்ம கழுத்துல எடுத்து மாட்டிக்கிட்டோம். ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதம் அது வித்தியாசமானது. மற்ற மதங்கள் கடவுள் எங்கேயோ இருப்பாரு, அந்த கடவுள் சொல்றதை அப்படியே செஞ்சா அந்த கடவுளுக்கும் அது உறவு, அதுல எனக்கு தெரியல, உறவு இருக்குதா அது தெரியல. ஆனா என்னன்னா, கடவுள் சொல்றத மனுஷன் செய்யும் போது அதுக்கு ஏதோ சில காரியங்கள், ஏதோ நன்மைகள் கிடைக்கும். ஆனா வேதம் நமக்கு பழைய பாட்டை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா மேலோட்டமா வாசம் என்னதான் தெரியுது? கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள், இதுதான் தெரியுது. இதுக்கு
மறைந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டளைகள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? மனுஷனுக்கு தேவனையும் சக மனுஷனையும் எப்படி நேசிக்கிறதுன்னு தெரியல. அதனால கட்டளையாவது செய்வாங்களா அப்படின்னு என்ன செஞ்சாரு? கட்டளைகளை கொடுத்தாரு. கட்டளைகள்ல நம்ம என்ன கற்று தருது? 10 கட்டளைகள் எடுத்து பாத்தீங்கன்னா, முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு அந்த உறவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். முதலாவது விஷயம் என்ன? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாவது விக்கிரகத்தையாக நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். 2 கட்டளை. இந்த 2 கட்டளை என்ன சொல்லுது? நான் தான் தேவன், வேற தெய்வம் இல்ல, வேற தெய்வத்தை என்ன செய்யாத, நீயா உருவாக்கிக்காத, உனக்கு ட்ரெண்டியா தோன்ற மாதிரி நீ ஒரு டிசைன்ல ஷேப் என்ன பண்ணிக்காத, உருவாக்கி கொள்ளாத. அப்ப ஆண்டவர் சொல்ற 3வது காரியம் என்ன? பரிசுத்த நாள ஓய்வு நாள பரிசுத்தமா 3வது நாள் வந்து அவருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம், அது வீணில வழங்காத. எதுக்கு இதெல்லாம் சொன்னார்? யோசிச்சு பாருங்க. இப்போ தேவனை நேசிக்கிறவன், இப்ப தேவன் மேல அன்பு ஒருத்தன் இருக்குன்னா பழைய பாட்டுல, அவன் இன்னொரு தெய்வத்திட்ட போவானா? அப்ப என்ன இல்ல? தேவன் மேல அன்பு இல்ல. அப்ப என்ன செய்ய சொல்றாரு? என் கட்டளையை கைக்கொள்ளு. கட்டளை செய்யும் போது மறைமுகமாக அவரை நேசிப்பதற்கான வழி என்னது என்பதை மனுஷன் கற்றுக்கொள்கிறான். ஆனா பழைய பாட்டுல அதுக்குதான் அவர் கொடுத்தாருன்றதே மனுஷனுக்கு புரியல. புதிய பாட்டுலயுமே நமக்கு புரியல. இன்னைக்குமே நம்ம அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஸ்டெப்ஸா நினைச்சிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். முதலாவதாக சபைக்கு போகணும், நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு காணிக்கை கொடுக்கணும், இது செய்யணும், அதை செய்யணும். எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு, செய்யறேன். எப்படி செய்யணும் அது தெரியாது. அப்போ இதுல எல்லாத்துலயுமே நம்முடைய உணர்வு இதுல கலந்துருக்கு. மற்ற மதங்களை பத்தி எனக்கு தெரியல. நம்ம சங்கீதத்துல சொல்லும் போது சகோதரி சொன்னாங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்துல என்னென்ன இருக்கு? மனது, இருதயம், ரெண்டுக்கு ஒருமை. இருதயம் மட்டும் சொன்னீங்கன்னா 4 சேம்பர் இருக்கு. என்ன சேம்பர்? நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேருக்கு புரியுதான் தெரியல. நம்ம இந்த பக்கம் இடது பக்கத்துல துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இருதயம், அந்த இருதயத்தை வேதம் சொல்லல. இருதயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுற இடங்கள்ல அது மனதை குறிக்கிறது. இருதயம் உடனே முழு இருதயம்னா என்ன அர்த்தம்? 4 சேம்பர் வேலை செய்யணும் அப்படின்ற அர்த்தம். என்ன சொல்லுதுன்னா முழு மனது. அந்த மனது நம்முடைய ஆத்துமா. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அந்த மனதுக்கு என்ன அர்த்தம்? அதுல 3 விஷயங்கள் இருக்கு. அறிவு, உணர்வு, சித்தம். இந்த 3மே எப்படி இருக்கணும்? கர்த்தரோட முழுமையானதா இருக்கணும். அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? அதை கர்த்தரை அறிந்து கொள்ளுன்ற வாஞ்சையோடு அது முழுமையை பிரயோகிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தரை சமூகத்துல வந்து மூளையை ஆஃப் பண்ணிட்டு கர்த்தரை துதிக்க பாட முடிய. சில பேர் பாடுவாங்க, அப்படிதான் பார்த்துக்கிறேன் நானு. எப்படின்னா வாய் பாடும், ஆனா கண்ணு எங்க போயிட்டே இருக்கும். அது என்ன பாட்டு? வாய் பாடுது, இருதயம் அதுல இணையல. மனது இணையாம வெறும் அறிவு மட்டும் வேலை செய்யுது. அறிவு, உணர்வு, சித்தம் 3 விஷயம் இணைந்தாதான் அது முழுமையானதா இருக்கும். அப்போ கர்த்தரை பாடும்போது உணர்வு அதுல இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், வேதனை, எல்லா அந்த உணர்வுகளையும் உணர்ந்து பாடணும். அப்பப்ப சொல்லுவோம்ல, பாடல் என்ன செய்யணும்? உணர்ந்து பாருங்க. அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை சொல்லி பாடும்போது அந்த உணர்ந்து யோசிச்சு பாருங்க. அந்த மனதுல அந்த வார்த்தைகளை நினைச்சு பார்த்து என்ன செய்யுங்க? பாடுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன் பாடும்போது எப்படி பாடணும்? பக்கத்துல இருக்கிற கூட கேட்காது, அந்த மாதிரி பாடுறது. நமக்கு பலன் இருக்கு. நம்ம அதாவது அடி வயிற்றுல நம்ம கத்திலாம் நமக்கு எல்லாம் பழக்கம் இருக்குல்ல. எங்க கத்துவோம்? ரோட்ல கத்துவோம், வீட்டுல கத்துவோம். கர்த்தரை பாடும்போது பலனற்றவர்களாய் போயிடும் இல்ல. அப்போ பலத்தோடு கர்த்தரை கம்பீரமாய் கர்த்தரை பாடணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், கம்பீர சத்தத்தோட கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி நம்ம பாடுறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் புரியல? ஏன்னா
எல்லா மதத்தோட கிறிஸ்தவம் ஒரு மதமா பார்த்துட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரது அது சடங்காச்சாரமா பார்த்துட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம்? பைபிள்ல போட்டிருக்கு, சபை கூடுதல விட்டுறாதீங்கன்னு போட்டிருக்கு, அதனால வரும். அப்படியா? அப்போ கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இருக்குது. இதோட என்ன இணையணும்? அன்பு இணையணும். என் இருதயம் அதுல இணையணும். என்னுடைய பலன் இணையணும். என்னுடைய சரீரம் இணையணும். ஆவி, ஆத்துமா, சரீரம் இணைந்து கர்த்தரை துதிக்கணும். சிலர் அது எல்லாமே சொல்ற பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்துக்கிட்டே போனோம். என்ன அர்த்தம்? மூளை போய் செய்யும், மனது எங்கேயோ அமெரிக்காவோ இல்ல ஏதோ ஒரு ஊர்ல போய் அது அப்படியே உலாவிட்டு இருக்கு. கூட சர்ச்சில் கூட பாருங்க, ஒரு மெசேஜ் கேட்கும்போது கூட சில நேரத்துல கூர்ந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். தெரியும் எங்க போறீங்களா, எங்க போறீங்க தெரியல, பட் எங்க போயிட்டீங்கன்னு தெரியும். அப்போ நம்ம சொல்லுவாங்க என்னன்னா, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். கர்த்தர் எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுத்திருக்காரு பாருங்க. இது நம்முடைய சபை போதகர்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்டதுன்னா, விசா, பாஸ்போர்ட் எதுவும் இல்லாமலே இங்க ஒரு நொடியில நீங்க ஜப்பான் போலாம், சைனா போலாம், நீங்க அமெரிக்கா போலாம், எல்லாம் எந்த ஊருனா இதுல முன்னாடியாவது பரவாயில்ல, இமேஜினேஷன். இப்பெல்லாம் நமக்கு வீடியோல காட்டுறாங்க, அந்த ஊர்ல எல்லாம் நல்லா மனசுல பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறோம். திடீர்னு வசனம் போர் அடிக்குதுன்னு தோணுவதுன்னா இது நிறைய பேர் சிரிக்கிறீங்க. நான் ரொம்ப சரிங்க போல. இதெல்லாம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான விஷயம். நீங்க மற்றபடி டைம் இருக்கும்போது அப்படி யோசிக்கும். சரிங்களா? வசனத்தை கேட்கும் போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வசனத்தை கவனமா நம்ம கேட்கணும். அப்போ நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் பழைய பாட்டு கொடுக்கும் போது கர்த்தர் மனுஷன்களை என்ன எதிர்பார்த்து இதெல்லாம் கொடுத்தாருன்னா, அவரையும் பிறரையும் நேசிக்கிறதுக்கு அந்த அன்போடு நம்ம வாழணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் கட்டளைகளின் கற்பனைகளை கொடுத்தாரு. ஆனா மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? மனுஷனும் பிசாசும் சேர்ந்து என்ன எப்பவுமே ஆண்டவர் செய்யற விஷயத்த, சொல்ற விஷயத்த அவர் சொல்ற மாதிரி செய்யறது கிடையாது. அதுதானே இப்போ அந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டா நீ செத்துருவேன்றார். பிசாசு சொல்றான், சாக மாட்டீங்க அப்படின்னு. அப்படியே அது வரைக்கும் அந்த பழம் ரொம்ப ஸ்பெஷல் தெரியல. சாக மாட்டீங்கன்னு உடனே இந்த பழம் எப்படி இருக்குதான்? இச்சிக்கத்தக்கதும் என்னது ஜீவனை கொடுக்கிறது, பார்வைக்கு அப்படியே இன்பமானது, கண்ணுக்கு அப்படியே ருசியா இருக்கு, பார்த்தாலே நாங்களே டேஸ்ட் வருது. அப்போ அந்த அதுதான் டெம்டேஷன், அது பேர் தான் சோதனை. அப்ப பிசாசு ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அது ஆண்டவர் உன் புத்தி எங்க போச்சு, அதுதான் அப்பவே ஆண்டவர் கேட்க கேள்வி. அப்போ நம்ம மனுஷனுக்கு அவன் இழந்து போன நிலைக்கான காரணம் என்னன்னா, அவர் சொன்ன கட்டளைகளை, கற்பனைகளை, அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் தான் அன்பும் நம்பிக்கை. ஆண்டவர் மேல அன்பும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்ததா என்ன சொல்லிருக்கணும்? நீ சொல்றது என்னமோ நல்லா தான் இருக்கே, ஆனாலும் என்ன உருவாக்க என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாது. அதனால அவர் சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட பரவாயில்ல, என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு நடந்து போயிருந்தா முடிஞ்சு போயிருக்கு. ஆனா என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் மேல நம்பிக்கை. அவர் சொல்றாரு சாப்பிட்டா செத்துருவேன், இவன் சொல்றா சாப்பிட்டா சாக மாட்டேங்க. ரெண்டு இன்ஃபர்மேஷன் வருது. வந்த உடனே மூளை எதை தெரிஞ்சிருக்குது? எது தவறான இன்ஃபர்மேஷனோ அததான் தெரியும். அப்ப நம்மளுடைய மனுஷனுடைய நிலை இதுதான். கட்டளைகளை, கற்பனைகளை கொடுத்தப்ப அது அந்த ஆதாரம், பவுண்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் ஒருவர் நேசிக்கவும் தேவனை நேசிக்கவும் எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்படும். ஆனா மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? கட்டளைய வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து கை கொண்டானே தவிர சக மனுஷனோட அன்போட அதை செய்ய. இதுல நீங்க முன்னாடி ஒரு அதிகாரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஒரு சகோதரனுடைய ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை ஒரு சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். அடுத்தது வாசிங்க. ஒரு சகோதரன் உனக்கு சமீபமாய் இராமலும் உனக்கு அறிமுகமாய் இராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடிவர் மட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுத்து கடவாய். சரி, நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் கழுதை குறித்தும்
செய்கிறவாய், அவன் வசதி கொத்தும் அப்படி செய்கிறவாய், உன் சகோதரனிலிருந்து காணாமறவைகளில் எதையும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்கிறவாய், அவைகளை காணாதவனை போல் விட்டு போகலாகாது. உன் சகோதரன் கழுதியாவது அவனமானாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் காணாதவன் போல விட்டு விடாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாராக. இதுல சொல்றது புரியுதுங்க? என்ன நடக்குதுங்க? சகோதரனுடைய மாடு ஒருவேளை கழுத்துல ஏதாவது நம்பர் போட்டுருக்கோ, அந்த கலப்பு சார் யாருடையது? அவன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மாடு. அது எங்கேயோ அப்படியே ஃப்ரீயா மேய்ஞ்சிட்டு இருக்கு. மேயறத பார்த்த உடனே அவன் மாடு அவன் பிரச்சனை, எனக்கு என்ன கவலை அப்படி என்ன செய்யக்கூடாதான்? அது முக்கியமான வார்த்தை. கண்டும் காணாதவர் போல போறது. அது வந்து நான் சொல்றேன், கண்டும் காணாதவர் போல போக கூடாது. காணாம போயிருந்தா பரவாயில்ல, யாராவது நீங்க பார்க்கவே இல்லை, உங்க சகோதரர் வந்து கேட்கிறாரு மாடு காணாம பாத்தீங்கன்னா பார்க்கலன்னு என்ன சொல்லிடலாம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஆளு? போய் பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், இந்த கொம்பெல்லாம் திருப்பி பாய்ந்து என்ன மாட்டோம் நல்லா தெரியுது. ஆனா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பிரதர் என்ன சொல்லுவோம்? பிரதர் பார்க்கவே இல்லை பிரதர், எனக்கு கல்ல தூசி விழுந்துச்சு, அதனால எதுவுமே நான் பார்க்கல. அப்போ அத பாருங்க, ஒருவேளை ஒரு சகோதரன் சமீபமாயிராமலும் அறிமுகமாயிராமலும் இருந்தா கூட என்ன செய், வீட்டுல வச்சுக்க, அப்படியே அதுல டாக மாத்தி ஒன்னா மாத்திர கூடாது. இதுதான் சொல்ல வர. உங்க சகோதரன் வந்து கேட்கும் போது மாடு கடைசிக்கு உள்ள ஆனா என்ன சொல்றது? இல்லையே பாக்கலையே அப்படின்னு போய் சொல்ல கூடாது. அவன் திரும்ப கொடுத்துரு. அப்புறம் கழுதை கொடுத்து சொல்ற. ஒருவேளை அது வந்து விழுந்து கிடந்துச்சுன்னா என்ன செய், அதை தூக்கி அவனுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்ற. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க உடனே சொல்லுவீங்க, மாஸ்டர் அப்ப இந்த வசனம் இப்ப செட் ஆகுது. யார் வீட்டுல மாடு இருக்கு, யார் வீட்டுல கழுது இருக்கு, கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் அப்படியே பழைய படத்துக்கு ஓரமா வச்சு அப்படியா? இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன புரியுது சொல்லுங்க. உங்க சகோதரனுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி. சகோதரன்னா வந்து கூட பிறந்தவங்க கிடையாது, உங்களுடைய அயலகத்தார். நம்ம இதுல இங்க பாருங்க, 2ஆம் வசனத்துல உன் சகோதரனுக்கு சமீபமாயிராமல் அறிமுகமாயிராமல். அப்ப தெரியாதவனும் யார் தான் நமக்கு? அதான் ஒருத்தன் கேட்கிறான். ஏசு சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறன். ஒரு புத்திசாலி, எனக்கு யாரு பிறன்? பிறன்ற வார்த்தைக்கு அதான் பக்கத்துல இருக்கிறதான் பிறன். பிறன்னா சமூக அட்ஜசன்ட், பக்கத்துல இருக்கிறவங்க தான் பிறன். நெய்பர் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நெய்பர்னா யாரும் சொல்லுவீங்க? நமக்கு பிரச்சனை யாரு கூட இருப்பாங்க இல்ல, அது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? இங்க ஆண்டு பழைய பாட்டை என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இன்னொருத்த பிரச்சனை விடாத, இன்னொருத்தருடைய சூழ்நிலை ஒரு இது இருந்தாலும் அது குறித்து அக்கறைப்படு. பிறனை குறித்து என்ன செய், கொஞ்சம் அக்கறைப்படு. அவனுடைய காரியத்தை தொலைந்து போற மாதிரி இருக்குன்னா அதை குறித்து கொஞ்சம் அக்கறைப்படு. இப்ப புதிய பாட்டுல என்ன அர்த்தம்? இந்த காலத்துக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்களுடைய சிநேகிதனுடைய வண்டியில் பெட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டும் காணாதவன போல போகாதீங்க. ஆமாவா இல்லையா? மாடு இப்ப கழுதை வந்து விழுந்து கிடக்குதான், அதை தூக்கி விடுறீங்க. வண்டி பெட்ரோல் இல்லாம இருக்கு, அதை கொஞ்சம் தூக்கி விடணும்ல, கொஞ்சம் உதவி செய்யலாம். இல்லன்னா என்ன பண்ணணும்? பஞ்சர் ஆயிடுச்சு, டோ பண்ணலாம். அப்போ இதெல்லாம் வந்து பழைய பாட்டை சொல்ல திருப்பி இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே நீங்க இதெல்லாம் கற்பனையில போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்பாரு, எதுக்கு கொடுத்தனே புரியாம எனக்கு முடக்கா பேசாது. அவருக்கு ஒரு கோவம் வரும் விஷயத்துலாம். எதுக்கு கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டா பழைய பாட்டுல அழகா புதிய பாடல்களை அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வராரு? உன் சகோதரனுக்கு ஒரு தேவை இருக்கும்போது அதை கண்டும் காணாதவன போல இருக்காங்க, அவனுக்கு உதவி செய். இது என்ன அர்த்தம்? யாருக்கு நம்ம உதவி செய்வோம்? நேசிக்கிறவங்களுக்கு உதவி செய்வோம். அவன் அறிமுகமா இல்லாதவனா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிறனை நேசின்னு சொல்லி பிறனை பிராக்கெட்ல போட்டு உன்னுடைய அப்பாவுடைய சொந்தக்காரங்க, அம்மாவுடைய சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து உங்க தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்படி பாக்கெட்ல போட்டுக்காரா?
அப்போ இதுல சில சீக்ரெட்ஸ் ஆண்டு சொல்லி கொடுத்திருக்காரு. கிறிஸ்தவனா இருக்கிற ஒரு மனுஷன் யாரு? கட்டளைகள்ன்றதுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவன். கட்டளைகள் எதுக்கு, கற்பனைகள் எதுக்கு, வசனத்தை எதுக்கு கொடுத்தாரு, வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது, அவர் என்ன நேசிக்கிறாரு, அவரை நேசிக்கணும்னு என்ன விரும்புறாரு, மற்றவர்களை நேசிக்கணும் என்பதுல எதிர்பார்க்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை. அப்போ யோவான் 14:15 இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளும். அப்போ பழைய ஏற்பாட்டுல கற்பனை கைக்கொள்ளும் சொல்லும்போது எதனால கை கொண்டாங்க? கோபத்துல, எரிச்சல்ல, இவரு வேற சும்மா கற்பனை கைக்கொள்ளா சாவடிச்சிருவாரு, இல்ல வேற வழி இல்ல, கை கொண்டே ஆவணுமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கை கொண்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அதை கொஞ்சம் கூட எப்படி சொல்றதுன்னா தெளிவா தான் இருந்துச்சு. நம்மளா காலை விட்டு கொண்டு கை விட்டோம், அவர் கொஞ்சம் செட்டில் பண்ணி காட்டுறாரு. என்ன செய்யணும்? கட்டளை கை கொள்றதுக்கு என்ன செய்யணும்? அன்பாய் இருந்தால் கட்டளை கை கொள். அன்பாய் இருந்தால் என்ன செய்ய வேண்டியதில்லை? கற்பனை கை கொள்ள வேண்டியதில்லை. அப்ப கற்பனை கை கொள்ளுகிறவங்க யாரு? நேசிக்கிறவங்க. அப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்காம கற்பனை கை கொள்ள முடியுமா? முடியும். பரிசீலித்து போய் கேளுங்க. கொத்தமல்லியில இருந்து இதுலலாம் அவங்க தசம பாகம் கொடுத்தாங்க. வெந்தயம் என்னென்னலாம் கிடைக்குமோ அதுல உட்கார்ந்து அரிசி எண்ணி 10ல 1 கரெக்டா கொடுத்தாங்க. எது இருக்கு? செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு. தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்ற, எடுத்துட்டு போய் ஓரமா வை, உன் நீதி எடுத்துட்டு போய் குப்பையில போடு. ஏன்னா நீ எதுக்காக செஞ்ச? மனுஷர்கள் பார்க்கணும்னு செய்து ஆகணும் செஞ்ச. என்னை நேசிச்சியா? அப்போ மனுஷனுடைய பிரச்சனை என்ன? வேதத்தை படிக்கும் போது எதுக்கு படிக்கிறோம்? பைபிள் படிக்கிறதுவே நமக்கு என்னவா மாறிடுச்சு. எத்தனை பேர் பைபிள் படித்தா கசப்பா இருக்கு? பைபிள்லாம் வேணாம். எத்தனை பேர் பைபிள் திறந்தாலே கொட்டாவி வருது? எத்தனை பேருக்கு பைபிள் திறக்கணும்ன்றது எப்ப ஞாபகம் வருது? 11:58 ராத்திரிக்கு ஞாபகம் வருது. என்ன செஞ்சிடணும்? நாளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 மாசம் போனது நமக்கும் எம்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நம்ம அப்படி செய்யறோம்? அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யல? நேசிக்க சொல்லிருக்காரா? சங்கீதம் 119 126 என்ன சொல்லிருக்காரு? இல்ல 165 உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாவே நம்ம பார்த்தோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ ஆண்டவரையும் அவருக்குரியவைகளை நேசிக்கணும்னு அவர் விரும்புறார். அவருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஜெபிப்பதற்கு ஜெபத்துல மேல என்ன இருக்கணும்? ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, அது ஒரு தாபம் நமக்கு இருக்கணும். அது எப்படி வரும்? அவர் மேல நமக்கு அன்பு இருந்தாதான் அவருடைய வார்த்தையின் மேல, ஜெபத்துல, சபைக்கு வர்றதுல நமக்கு வாஞ்சை இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு குத்திரமா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இல்ல சில மெடிசன் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கொஞ்சம் குத்தி அந்த சீடெல்லாம் எடுக்கணும். சங்கீதம் 122 சொல்லி கத்திரி ஆளுக்கு போகும் மாறு என்று சொல்லும் போது 8 தான் ஆகுது, 8:45 மெசேஜ் ஆரம்பிப்பாங்க, இருமா போலாமா அப்படின்னு நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். அப்போ நம்ம நேரம் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றதுமே எதை காமிக்குது? அதுதான் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பெரிய சிக்கல். 7 மணிக்கு வரவங்க எல்லாம் அன்பு நிமித்தமா வராங்களா? இல்ல. உங்க இருதயத்தை நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். சபைக்கு வரும்போது எந்த மனநிலையோட வரேன்? வரலாம் திட்டுவாங்க, வந்தா திட்டுவாங்க. சில நமக்கு நிறைய அது சரியான புரிதல் நமக்கு இல்ல. இப்ப வேதவசனத்தை வாசிக்கும்போது திட்டுவாங்க நம்ம தான் இருக்குல்ல. வசனத்தை படிக்கும்போது இப்படி பண்ணல, இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. அதை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இந்த வாக்குத்தத்தங்கள் மட்டும் இருந்த ஒரு பைபிள் தான் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் வேலை செய்யறதுக்கு அதுல ஒரு முக்கிய விஷயம் கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அதுல ஆசீர்வாதம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சீன் மனதில் போயிட்டு இருக்காங்க. 3 நாள் கடந்து எங்க இருந்து சிவந்த சமுத்திரத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு இடத்துக்கு வராங்க. எங்க வராங்க? ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி மாறாங்கிற பேர் கிடையாது. இவங்க மனதுல கசப்போட போறாங்க. அதனால அந்த நல்ல தண்ணி என்னமா மாறிடுச்சு?
கசப்பா மாறிடுச்சு. நீங்க நினைப்பீங்க அப்படிலாம் ஆமா ஆமா. நம்ம வாழ்க்கையில கூட நல்லா இருக்கிற விஷயம் எல்லாம் ஏன் கசப்பா மாறுது? நம்முடைய மனதில் இருக்க கசப்பு அந்த சூழ்நிலையில கசப்பா மாறுது. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சமாதானமா, சந்தோஷத்தோட, செம்மையா இருக்கணும். அப்படி இருக்காததுக்கான காரணம் என்ன? சரியான விதத்துல கர்த்தரையும் வாழ்க்கையையும் புரிஞ்சுக்காததுதான் பிரச்சனை. நிறைய பேர் ஏன் நம்ம கசந்துக்கிறோம்? இப்போ சில டைரக்ஷன்ஸ் போயிருக்கு. ஒரு ஆடி கார், ஆடி வேற நல்ல பிராண்ட் சொல்லுங்களேன். BMW கார். இந்த கார் பேர்லாம் தெரியுமா? பாத்துட்டீங்களா? இந்த கார்லாம் சகோதரர் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. மேபி உங்க புருஷத்தை கேள்வி, இந்த கார் என்ன இருக்குன்னா பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த அப்படியே கேள்வி எவ்வளவு விலைன்னு கேட்கணும். அப்படி அழைச்சிட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் ரெடி ஆயிக்கும். சரிங்களா? சில பிராண்ட்ல குறைஞ்சபட்சம் 50-60 லட்சம். நம்ம ஊர்ல பார்க்காத சில கார், ஃபேண்டம், அது என்ன கார்? அது ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு ஒரு கார். அது குறைஞ்சபட்சம் 3 கோடி 4 கோடியா. அதுல வந்து கஸ்டமைசேஷன் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த கலர் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அப்படியே ஒரு 20 கோடி எல்லாம் ஈஸியா போயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இப்ப நம்ம வந்து சைக்கிள்லயோ பைக்லயோ போறோம். பக்கத்துல ஒருத்த வந்து அப்படியே குழுக்குழுன்னு போறாங்கல்ல, நமக்கு எப்படி இருக்கு? அடிவீட்டுல வயிறு இருக்கு. எப்படி இவெல்லாம் எங்க சம்பாதிச்சிருப்போம், கொள்ளடிச்சிருப்போம் நமக்கு தோணும். அப்போ நம்ம ஏன் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இருக்க ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நமக்கே அது கசப்பு வருது. வாழ்க்கை நம்ம கசந்துருக்கோம். நம்ம நினைக்கிறோம் எனக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும்னு நினைச்சோம். ஒண்ணு கிடைக்காததால ஒரு கசப்பு. இன்னொருத்தர் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத நன்மை கிடைக்கிறத பார்க்கும்போது என்ன வருது? ஒரு கசப்பு. வாழ்க்கை நம்ம எப்படி பார்க்கணும்? மேல இருக்கிறவனை பார்த்தா கசப்பு வருது. ஒரு பிச்சைக்காரனை பாருங்க, அவனை பார்த்து எப்ப பரவாயில்லைங்களா? அதுல டீடைல்ஸ் இருந்தது. பிச்சைக்காரர்களே நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறான் அப்படின்றது ஒரு உண்மை தெரியாது. சரி, பாத்தீங்கன்னா அப்ப இந்த உலகத்துல மனுஷனை பாக்குறோம். நம்ம எப்பவுமே மேலோட்டங்களை பாக்குறதுனால நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு வேதனை வருது. இப்படி ஆமா, உங்களுக்கு எல்லாம் வராது. சில நேரத்துல சில நன்மையை பார்க்கும்போது சில கலர்லாம், சில சிகப்பு, சில கலர்ஸ் அப்படியே அதுல வேற ஒரு இது என்ன டிசைன்னா ஸ்பார்க்லிங் கலர்ஸ் பார்க்கும்போது ஜிகு ஜிகுன்னு இருக்கும்போது இது நம்ம கிட்ட இல்லையே. ஆனா நம்ம விலகி கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கணும்? எனக்கு கிடைத்த நன்மைகள் நிறைய பேருக்கு இல்லை. நன்றிகள் இருந்ததுல வாழ கத்துக்கிறவங்களுக்கு கசப்பு, மத்தவங்க மேல பொறாம வரவே வராது. இது எங்க இருந்து வரும்? வேதத்துல இருந்து தான் வருது. போதுங்கிற மாதிரி சில விஷயங்களை வேதத்துல கற்றுக் கொடுத்திருக்காரு. இந்த சீக்கிரத்தை புரிஞ்சுக்கிட்டு மனதில் அப்ளை பண்ணிக்கிட்டா அனாவசியமா நமக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, வயிற்றுல ஒரு வரும் என்னது அல்சர் வராது. அல்சர் எதனால வருது? வேலைக்கு சாப்பிடாதனாலன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், பிறர் மேல ரொம்ப வயிற்றெரிச்சல் வந்துச்சுன்னா அல்சர் வரும். நிறைய வியாதிகள், மனதில் இருக்கிற பாதிப்பு சரீரத்துக்குள்ள வருது. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில இருக்கிற இனிமையான நன்மையான பக்கத்தை பார்க்க பழகிட்டா நம்ம வாழ்க்கை சமாதானமா இருக்கும். இப்ப நமக்கு நிறைய நேரத்துல ஏன் நம்ம கடன் வாங்கி ரொம்ப எப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அடைய முடியாத விஷயங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பெற்றிருக்கிற நன்மைகளை பார்க்கிற மனது நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தது குறித்து நமக்கு சமாதான சந்தோஷம் இருக்கா? அப்படி இருந்தா அவருக்கு சோதனை சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அவர் ஏற்ற விடல் நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுக்கு அப்போ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? கற்பனைகள் என்பது நம்ம வாழ்க்கை கஷ்டப்படுத்த கர்த்தர் கொடுக்கல. வேதத்தை நம்ம சரியா படிச்சு புரிஞ்சுட்டோம்னா கற்பனைகளை படிக்கும்போது எப்படி இருக்கு? ஓய்வு நாள்ல பரிசுத்தமா ஆசிரிக்கணும், அதுக்கப்புறம் சபை கூடுதல் விடக்கூடாது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன வருது? கஷ்டமா இருக்கு, சர்ச்சைக்கு போகணும்ன்ற ஒரு நிலைமை, இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டுறது போல நினைக்கிறோம். ஆனா சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? நம்ம நேசிக்கிற தேவனை சந்திக்க வரும். நம்மே உண்மையாவே அக்கறை வச்சு நம்மளை விசாரிக்கிற ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய பரம தகப்பனை சந்திக்கிறதுக்காக வரும். இந்த புரிதல் இருந்தா எப்படி வருவோம்? புரியுதுங்களா? இப்போ
முதியவர்களுக்காக கொஞ்சம் புரிதல் இருக்கலாம். இப்ப வாலிப பிள்ளைகள் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு அது தெரியும். வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை புரிந்து கொள்றோம். ஆனா தேவன் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்ன்றத இந்த மனப்பக்குவத்தோடு புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையாகவே வேதத்தை அறிந்து கொள்ள. இல்லாவிட்டால் ஆண்டவர் போடாத விலங்குகளை நம்மளே நம்ம போட்டுக்குவோம். பரிசேயர் சதுசேயர் எதுக்கு வந்து இப்போ இயேசுவும் ஒரு சீசரும் இந்த வயல் வெளி வழியா நடந்து போறாங்க. அங்க இருக்கிற அந்த கதிர்களை வந்து கொய்து சாப்பிடுறாங்க. பரிசேயர் சதுசேயர் போகும்போது என்ன சொல்றாங்க, உங்களுடைய சீஷர்கள் வந்து ஓய்வு நாளை எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்களே. ஆண்டவர் புரிய வைக்கிறார், பாவி சாப்பாடு சாப்பிடுறது தப்பானா? இதுல வந்து வியாதியஸ்தனை ஓய்வு நாள் குணமாக்கணும் தப்பா. ஆனா ஆடு மாடு எங்கேயோ பழத்துல ஒன்று போய் தூக்க போவாங்க. டேய் அது வேலையே கேட்கிறா, அது பாவம் இல்லையா மிருகம்? அவர் கேட்கிறாரு, மிருகத்துக்கு இவ்வளவு அக்கறைப்படுறியே. பிசாசு ஒருத்தர் 18 வருஷம் ஒரு ஸ்திரீ வந்து கூனியா இருக்கிற அவளை குணமாக்குறதுக்கு என்ன சொல்ற? இயேசுவை கல்லெறிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அவர் போடாத விலங்குகளை நம்மளா போட்டுட்டு அவர் நமக்கு கொடுக்காத பாரத்தை நம்ம சுமந்துட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருக்கு அவருடைய கட்டளைகள் அல்லவா செய்யறேன். ஆனா எப்படி நம்ம செய்யற? அன்போடு செய்யல, சந்தோஷத்தை நமக்கு சந்தோஷத்தை தரல. கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருக்கு செய்யற ஊழியம், கர்த்தருக்கு செய்யற காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரலன்னா உண்மையாக நம்ம அன்போடு நம்ம செய்யலன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், வாசிக்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகுதா? நமக்கு இருதயத்துல நமக்கு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு உயிர்ப்பு உண்டாகுதா? அப்ப சரியான விதத்துல படிக்கணும்னு அர்த்தம். படிக்கும் போது ஒரே குத்துற மாதிரியே இருக்குது, என்னைக்குமே அப்படிதான் இருக்குன்னா ஆண்டவர் எதுக்காக என்னோட பேசுறாரு, என்ன எதனால அந்த வார்த்தை எனக்கு பேசுறாருன்றத அது புரிந்து கொள்ளுறதுனால படிக்காததுனால என்ன ஆகுது, நமக்கு எப்பவுமே வேதனை கொடுத்துதா இருக்குது. அப்ப பழைய பாட்டுல ஆண்டவர் அவரை நேசிக்கணும்னு சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4:5 சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதை கட்டளையா கொடுத்தாரு. எதுக்கு கட்டளையா கொடுத்தாரு? அன்பு கூறுன்றது அடிப்படைங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது வந்து பெற்றோர் வந்து பெற்றோர் ஆவதுக்கு முன்னாடி இப்போ வந்து குழந்தை கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல புருஷன்டே மனைவி கிட்டயும் உங்க பிள்ளைய வந்து நீங்க வந்து கொஞ்சணும், உங்க பிள்ளைக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுக்கணும், உங்க பிள்ளைக்கு நீங்க நல்லா தூங்க வைக்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணி அனுப்புறாங்களா? அப்படி யாரும் இருக்காங்களா? அப்படி பெற்றோர் இல்ல, அப்படி மனுஷன் யாராவது இருக்காங்களா? ஆனா என்ன சொல்றாங்க, பொல்லாதவர்களாகி நீங்கள், நம்ம கரெக்டா சொல்ற, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்க தெரியுதா இல்லையா? பார்த்து இல்ல என் பிள்ளைக்கு எது பெஸ்ட், எது நல்லது அப்படின்னு யோசிச்சு பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய அறிஞ்சிருக்கோமே. அப்ப பரமபிதா நம்ம மேல அவர் நன்மையை அவர் நமக்கு செய்வாரு. அப்ப அதை விலகி போனதுனால நம்ம சில நேரத்துல என்ன செய்யறோம், தேவனோட நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் நம்ம கிட்ட சொல்றாரு, என்ன நீ நேசி. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தன் நேசிக்கிற அந்த உறவை ஃபாலோ பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு அந்த நபரத்துல அன்பை கொடுக்குறாங்க. அன்பை பல விதத்துல நம்ம கொடுக்குறோம். நேரத்துல கொடுக்குறோம், உழைப்புல அவங்களுக்கு உதவி செய்யறதுல நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வேற கொடுக்குறோம், நம்ம இருக்க பணத்தின் மூலமாக அது கொடுத்து நம்ம எந்தெந்த விதத்துலதான் அன்பை காண்பிக்க முடியுமோ நம்ம கொடுக்குறோம். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு செய்யறாங்க, அப்புறம் உற்சார உறவினருக்கு நம்ம நன்மைகளை செய்யறோம். இதெல்லாம் எது அடிப்படைனா அன்பினாலே நம்ம செய்யறோம். அப்ப தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குன்னா அது அன்பின் அடிப்படையான அன்பா அந்த உறவா இருக்குதுன்னா அப்பதான் உண்மையான அந்த தேவன் நம்ம நேசிக்கிறத உணர முடியும், அவரோட உண்மையான உறவோடு நம்ம வாழ முடியும். யோவான் 14:21 சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். அப்போ கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவன், கற்பனைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறவன் அதை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அப்ப கை கொள்ளுகிறதுக்கு ஏன் கடினமா இருக்கு? இப்போ அதாவது லவ் கான்கர்ஸ் ஆல் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க.
அன்பு சகலத்தையும் மேற்கொள்ளும் அப்படின்ற மாதிரி உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. அன்புக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்க உலகத்துல, நீங்க படத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்காது. படத்துல எல்லாம் என்னன்னா அப்படியே ஒரு புல்லட் நிறுத்துவாரு, அப்படியே ட்ரெயின் அப்படியே நிறுத்துவாரு. அதெல்லாம் வந்து படத்துல மட்டும். நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் சாத்தியக்கூட இல்ல. நிஜ வாழ்க்கையில அன்புக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு சில உதாரணம் சொன்னேன். கோவிட் டைம்ல ஒரு மனுஷன் வந்து சைக்கிள்ல கேஸ் அப்புறம் ஆகாரம், இது வந்து நியூஸ்ல வந்துச்சு. அது வந்து தள்ளிட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசத்துல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள ஏதோ பார்டர்ல தன்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கிலோமீட்டர்கள் சைக்கிள்ல வச்சு தள்ளிட்டே போயிருக்காரு. தன்னுடைய நண்பனுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த செய்தி வந்திருக்கு, அவங்க கிட்ட ஆகாரமும் கேஸ் இல்லைன்றது கேள்விப்பட்டு இந்த மனுஷன் தள்ளிட்டே கொண்டு போயிருக்காரு. நடுவில் போற வெளில எப்பவுமே அந்த டைம் ஞாபகம் இருக்குங்களா, புடிச்சு கேட்பாங்க, எங்க போற, வீட்டுக்கு போறோம். அப்போ சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்கிறாங்க, தன்னுடைய நண்பன் மேல அக்கறை வச்சு ஊரை விட்டு ஊருக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க, உதவி செய்ய போறாங்க. இதுக்கு ஒரு தியாகம் தேவை. என்ன பண்ணிருக்கலாம், அவன் பார்த்துட்டோம். அப்போ அவனுக்கு, என் நண்பனுக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது, அந்த தேவை சந்திக்கப்படணும்னு தன்னுடைய நேரத்தை உழைப்பை எல்லாமே பிரயாசப்பட்டு செய்து அதை கொண்டு போய் கொடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அன்புக்காக செய்கிற தியாகங்கள். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்றோம், பாவத்தை சிற்றின்பத்தை நம்ம வந்து விட்டு விட முடியுதா? அப்போ அன்பு இருக்குதா? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவர் மேல அன்பா இருக்கிற என்ன செய்வான், கற்பனைகளை கை கொள்வான். அப்போ நம்ம கிட்ட குறைவுபட ஒரு விஷயம் என்னது, அன்பு. அவர் மேல இருக்கிற அன்பு குறைந்து போயிருக்கு. அதுதானே நம்ம வாசிக்கிறோம்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்றாரு, எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஆனாலும் உண்டு கூட நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டார். அப்போ அன்பு என்பது தொடர்ந்து என்ன செய்யணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா, பரிபூர்ணமானது. அவருடைய அன்பை நம்ம எவ்வளவு ருசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பை பெற்று அந்த நிறைவில் நம்ம அவரையும் நேசிக்க முடியும், மற்றவர்களை நம்ம நேசிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். அன்பு பிளஸ் கீழ்ப்படிதல் இஸ் ஈக்குவல் டு உறவு. அன்பு மட்டும் இருக்குது, கீழ்ப்படிதல் இல்லைன்னா அது உறவு இல்ல. கீழ்ப்படிதல் இருக்கு, அன்பு இல்ல, அதுவும் உறவு இல்ல. ரெண்டாவது, அன்பு பிளஸ் செயல் இஸ் ஈக்குவல் டு உறவு. அன்பு மட்டும் இருக்குது, அதாவது இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லக்கூடாது, அதான் சொல்றேன். காதலி கிட்ட இருக்கிற காமெடி இருக்கு பாத்தீங்கன்னா, வகையா ரீல் சுற்றுவோம் இல்ல, உனக்காக நிலாவை கொண்டு வந்து தருவேன், அதுக்கப்புறம் ஆழத்துல போய் திமிங்கலத்தை நான் கொண்டு வந்து தருவேன் இல்ல, இதெல்லாம் கேட்டிருப்போம், பேசியிருப்போம், இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நம்ம அந்த அப்போ சொல்ற ரீல்லாம் இருக்கு பாருங்களேன், ஆண்டவர் ரீல் சுத்துறது கிடையாதுங்களா. நம்ம மேல வச்ச அன்புல அவர் சொல்ல எல்லாமே வாக்குத்தத்தங்கள் தான், அவர் சொல்றது அப்படியே செய்வார். நம்ம தான் அந்த மாதிரி ஆளு, சொல்றப்ப நமக்கே தெரியும் எல்லாம் ஓவரா இல்ல, ஆனா சொல்லுவோம். அன்பு மட்டும், அன்பின் அடிப்படையில வாயில நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம், அது எதுவும் செய்யலன்னா அது என்ன இல்ல, உண்மையான உறவு, அன்புள்ள ஒரு உறவு இல்ல. அன்பும் கிரியை இருந்தாலும் உண்மையான உறவு. அதே மாதிரி அன்பும் கீழ்ப்படிதல் இருந்தாதான் சரியான உறவு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். எபேசியர் 5:21-32-33 இதுல வாசிச்சீங்கன்னா, இது வந்து நம்ம கல்யாண வீட்டுல வாசிக்கிற ஒரு பகுதி. கல்யாண வீட்டுக்கு மட்டும் இல்ல, இது வந்து அனுதின வாழ்க்கைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி. என்னன்னா, புருஷருக்கும் மனைவிக்கும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபை, மனவாட்டி சபைக்கும் ஒரு ஒப்புமை செய்து சொல்லப்பட்டிருக்கு. மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணும், கீழ்ப்படியும். புருஷன் மனைவி இடத்துல அன்புக்கு. ஒரு உறவுடைய கம்ப்ளீஷன் என்ன, உறவு எங்க அது வந்து பரிபூர்ணம் அடையுதுன்னா, கீழ்ப்படிதலும் அன்பும் இருந்தாதான் உறவு நிறைவாகும். வெறும் அன்பு இருக்கு, அன்புனா என்னது, வாயில மட்டும்தான் இருக்கு. வாய் வார்த்தை, மனைவி வந்து சொல்றாங்க, எங்க உங்களை அவ்வளவு நான் நேசிக்கிறேன், ஆனா இருமானா வெளியே போறது, வெளியில கம்மானா வீட்டுல இருக்கிறது, இதை செய்யணும் செய்ய மாட்டாங்கிறது, செய்யாதனா செய்யறது. இது என்னது, அழகா பிடாரிக்கலாம் இல்ல.
வசனம் என்ன கற்று தருது? மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. உடனே அவரை முதல்ல நேசிக்க சொல்லுங்க. அது உங்க பிரச்சனை கிடையாது. அந்த அந்த டயலாக் பேச இடமே நமக்கு கிடையாது. பைபிள் அந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டு என்னிடத்துல வந்து சண்டை போடு, என்ன போட்டிருக்கு, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள், அவருக்கு அன்பு கூறாரா அப்படின்னு கேளுங்கள் அப்படின்னு பிராக்கெட்ல போட கேட்க சொல்லி போற. உங்க வேலை என்ன? அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை சேர்த்து பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம காண்பிக்க வேண்டிய என்ன? அவரை நேசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு விஷயம் இணைந்திருந்தாதான் நான் அவரோடு உண்மையாகவே ஒரு உறவுல ஒரு ஐக்கியத்துல இருக்கிற அர்த்தம். இல்ல நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படியே ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ 24 மணி நேரம் சொல்லி சகோதரன் மன்னினா முடியாது, அவன் மன்னிக்க முடியாது அப்படின்னு என்ன பண்றோம்? அவரை நேசிக்கல. இதுதான் அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? கற்பனை கை கொள்ளு, உன் சகோதரன் நீ மன்னிக்க சொன்னாரா? மன்னிப்புன்றது ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப கஷ்டம். அதாவது மத்தவங்க நம்மள மன்னிக்கணும்ன்றது ஈஸி. என்ன மன்னிக்க மாட்டாங்க, மன்னிக்கணும் என்ன அப்படியே மனசுக்கே இருக்குது அப்படின்னு இப்படி திரும்பட்டுமே. நம்ம ஒருத்தர் தீமை செஞ்சுட்டோம், சாரி மத்தவங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, நம்ம மன்னிக்கணும். செத்தாலும் சாவேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் மூஞ்சிலே முடிக்காத, கண்ணா பின்னாலே டயலாக் தான் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மன்னிக்காம நிறைய டயலாக் கூட சொல்றாரு. நான் உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிக்க. அப்போ இந்த விஷயத்தை படிக்கும் போது என்ன புரியுது? இது நம்ம கிட்ட கட்டளை கொடுத்திருக்க. அவரை நேசிச்சா நம்ம என்ன செய்யணும்? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கஷ்டமா தான் இருக்குது, ஆனா அவரை நேசிக்கிறோமா? அதுதான் பிரச்சனை. அவர் மேல இருக்க அன்பு அதிகமா இருக்கா, இல்ல இன்னொருத்தர் மேல இருக்க கசப்பு அதிகமா இருக்கா? புரியுதுங்களா? எது அதிகமா இருக்கோ அதுதான் ஆட்கொள்ளும். மத்தவங்க மேல இருக்க கசப்பும் வெறுப்பும் அதிகமா இருந்தா அவர் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். இல்ல எல்லாவற்றையும் பார்க்கணும் நான் நேசிக்கிறேன் நம்ம சொல்றோம்னா, அப்போ எதற்காகவும் அவர் சொல்றதுக்காக எல்லாவற்றையும் நம்ம கொடுக்க நம்ம ஆயத்தமா நம்ம இருப்போம். இப்ப நம்ம செய்திகளே போறோம். 3 காரியங்கள் நான் வேகமா நான் சொல்றேன். முதலாவதாக அன்போடு கீழ்ப்படிதல். முதல் விஷயம் என்னது? அன்போடு கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் போது என்ன வேணும்? அன்பு வேணும். 3 உதாரணங்கள் சொல்றேன். முதல்ல ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு கமாண்டர் இருக்கார். அந்த கமாண்டர் வந்து அந்த கமாண்டருடைய அந்த ராணுவ படையில நீங்க இருக்கீங்க. அவர் சொல்றாரு போய் அந்த யுத்தத்துக்கு போ. என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ராணுவ படையில இருக்கிறீங்கன்னா என்ன செய்துதான் ஆகணும்? கீழ்ப்படுதுதான் ஆகணும். இப்போ அங்க அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க நமக்கு அது இது உரிமை கிடையாது. இல்லன்னா வெளியில அனுப்பிச்சிடும். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவு எப்படி இருக்கு? ஆண்டவர் எப்படி பாக்குறீங்க? ஆண்டவர் ராணுவ கமாண்டர் மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் செய்வோம், ஆனா உள்ள என்ன இருக்கும்? இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. சில இது இருக்குல்ல, சில ராணுவ கமாண்டர் அவர் சொல்ற வார்த்தையில கேட்கறது எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள? இந்த ஆளு நல்லா சாப்பிட்டு வயிறு பெருசா வச்சுக்கிட்டு நல்லா ஸ்டார் எல்லாம் மாட்டிட்டு உட்காந்துட்டு இங்க போ அங்கவான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தான் மனசுல தோணும் இல்லையா? அப்ப தேவனை நம்ம ஒரு ராணுவ அதிகாரியா ஒரு கமாண்டரா பார்த்தா செய்வோம், ஆனா என்ன இருக்கும்? கசப்போட வெறுப்போட மனசுல எதிர்ப்பு இருக்கும், செயல் நடக்கும். அப்ப அங்க என்ன இல்ல? அன்பு இல்லை. அன்பு இல்லாத கீழ்ப்படிதல் இல்லை. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பிள்ளைகளுக்கு ஒரு உண்மை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். அதுக்கு பின்னாடி நல்ல எக்ஸாம்பிள். முதலாவது யாரு? ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க ஆண்டவரை பாத்தீங்கன்னா கீழ்ப்படிவோம், ஆனா அன்பு இருக்காது. 2வது ஒரு போக்குவரத்து காவல் அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா? போலீஸுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவு. என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை எப்ப நம்ம மதிப்போம், அவங்களை கனப்படுத்துவோம்னா அவங்க கண்ணுல பார்வையில இருந்தா நம்ம கனப்படுத்துவோம். எத்தனை பேர் வந்து நிறைய இருக்கு பாருங்க. 1 வேன்னு ஒண்ணு இருக்கு, ட்ரிபிள்ஸ் இருக்கு, ஹெல்மெட் போடாம போறது இருக்கு, அந்த ரெட் லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணி போறது இருக்கு. இதெல்லாம் போலீஸ்காரர் நிக்கும் போது செய்வோமா? அப்படி செய்யற சில தர்மசாலைங்க இருக்காங்க. அது ஒண்ணு. நிறைய பேருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த இப்ப ரெட் கிட்ட நிக்கிறோம், சிக்னல் எடுக்க இருக்கு, என்ன பண்ணுவோம்?
விட்டு என்ன என்ன பண்றோம்? யார பாக்குறோம்? அந்த கட்டளையை சொன்னவர் இருக்காரான்னு பாக்குறோம். இல்லன்னா என்ன செய்வோம்? வீட்டுக்கு பயன் வருது, அது ஒரு பயன் வருது. இப்போ அவங்களே பாக்குறோம், கேமராவை பாக்குறோம், மேல பாக்குறோம், கண்ணுல எடுத்து பாக்குறோம். இல்ல இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஒருவேளை போலீஸ் எல்லாம் கேமரா என்ன செய்வோம்? சிவப்பு லைட்ல ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு. போலீஸ்காரன் நம்ம ஒரு வாகன ஓட்டியா இருந்தா அவர் பார்க்கிறாரா? பார்க்காதப்ப பாவம் பண்ணிக்கலாம், அவர் கவனிக்காதப்ப பாவம் பண்ணிக்கலாம். நம்ம மறந்து போற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? அவர் கண்ணுக்கு மறைஞ்சு எதாவது செய்ய முடியுமா? ஆனாலும் நமக்கு ஒரு அசட்டு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கர்த்தர் பாரார். இது நான் செய்யறது கர்த்தருக்கு தெரியாது, நான் மனசுல நினைக்கிறது கர்த்தருக்கு தெரியாது அப்படின்ற ஏதோ ஒரு என்னது நம்பிக்கை வச்சு தெரியல. பிசாசு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம மனசுல பிறரை குறித்து தீமையா நினைக்கிறது, பாவமா நம்ம நினைக்கிறது, செய்கிற கிரியைகள் மறைமுகமா நம்ம செய்து யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்? ஒரு ஒரு காவல்துறை ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரி பார்க்கணும். அவர் இல்லதான் செய்யலாம், ஆனா அந்த காண்கிற தேவன் அவர். மூன்றாவது பாத்தீங்கன்னா தகப்பன் பிள்ளைகள் உறவு. அதுல வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் மத்தேயு 21:28-31 இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே இந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய சொல்றாரு. அவன் சொல்றான் மாட்டேன். யாரு? மூத்தவன் சொல்றான் மாட்டேன். அப்புறம் என்ன செய்யலாம்? மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் அப்படியே சொல்ற மகனே போய் திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய. இவரு சொல்ற ஐயா நீங்க சொன்னா செய்யாமலா அப்படின்னு வர வர வரன்னு பேசிட்டு என்ன பண்ணா சொல்லியும் போகவில்லை. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தான்? தகப்பனுடைய சித்தம் என்ன? அவர் சொல்றதை செய்யணும், இதுதான் அவர் சித்தம். அந்த திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யணும் சொல்றது ஒரு சித்தம், அதை செய்யணும். இல்ல இப்ப மூத்த குமாரன் செஞ்சானா? மூத்த குமாரன் செஞ்சானா? செஞ்சான். ஆனா எப்படி செஞ்சான்? குற்ற மனசாட்சியில செய்யறான். ஐயோ இந்த மனுஷன் வேற சொல்லிட்டாரு, சோறு போட்டு வேற வளர்க்கிறாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு. கடமை உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாயி செய்யறது. எதனால செய்யல? அன்பினால செய்யல. இளையகுமாரன் யாருன்னா முகத்துல அவ்வளவு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ்ல சூப்பர் இன்டராக்ஷன். அப்பாவே சந்தோஷப்பட்டிருப்பார். இருந்தா எல்லாரும் 2வது குள்ள மாதிரி இருக்கணும். ஆனா அந்த 2வது குள்ள என்ன பண்ணுச்சு? ஐயா கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமடா அதெல்லாம் கேட்டுக்கீங்களா? சொல்லும்போது இது எனக்கு ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு இல்லாமலா அப்படின்னு காசு இல்லையே அவங்க அது சொல்ல போறாங்க. ஆரம்பத்துல தெரிஞ்சு ஆனாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. அப்போ 2 விதமான கேரக்டர். இதுல இங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, மூத்தவன் என்ன செஞ்சானா? சித்தத்தை செய்தவன். ஆனா நான் சொல்ல 2 பேருமே செய்யல. Immediate obedience is true obedience. Delayed obedience is disobedience. உடனடியான கீழ்ப்படிதல் தான் உண்மையான கீழ்ப்படிதல். காலம் தாழ்ந்த கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை. சொல்லுங்க பார்க்கலாம். உடனடியான கீழ்ப்படிதல் தான் உண்மையான கீழ்ப்படிதல். காலம் தாழ்ந்து கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமை. அப்போ பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இது நடக்கிற சண்டை. எப்பவுமே அப்பா சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாங்க, இதை திருப்பி வை 5 minutes 5 minutes கழிச்சு செய்யறது கீழ்ப்படியாமை. இன்றே செய் நன்றே செய். உடனடியாக செய்யணும். கீழ்ப்படிதல் இம்மீடியட். தேவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னா எப்படி கீழ்ப்படியணும்? உடனே கீழ்ப்படிதல். உங்களை கர்த்தர் அதிகாரத்துல வச்சிருக்க உங்களுக்கு கீழ்ப்படியும். எப்படி கீழ்ப்படியணும்? உடனடியாக கீழ்ப்படுகிறது. செய்யறேன்னு சொல்லி செய்யாம இருக்கிறதோ, செய்யாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி செய்யறதோ, 2மே சித்தத்தை செய்யறதுக்கான அர்த்தம் இல்ல. சோ முதலாவதாக அன்போடு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? obey with love. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எப்படி கீழ்ப்படியணும்? அன்போடு, ஒரு மன இணக்கத்தோடு, மன கடினத்துல. இவர் எவ்வளவுதான் வேலை வாங்கினே இருக்காரு. நம்ம பெற்றோர் நம்ம நினைப்போம், நான் தான் கெச்சேன்,
என்னதான் வேலை வாங்குவாங்க, இந்த வீட்டுக்கு அடிமை நான் தான், வேற யாரும் கிடைக்கல இல்ல, நான் தான் கிடைச்சதான் இல்ல. ஏன் அது பாருங்க, அவர் காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கு. அதை கேளுங்க, உன்னதானே சொன்னேன், இன்னும் இருட்டுட்டான். இதெல்லாம் இது எப்படின்னா உடனே எங்க போவோம், கோர்ட்டுக்கு போவோம் நம்ம இல்ல. இது இந்த நியாயத்தை கேட்டு அவன் யாராவது இருக்காது பேசுறதுக்கு இல்ல, டாடி மம்மி யாரையாவது கூப்பிடுறது கேளுங்க. இதெல்லாம் இந்த நியாயமா இருக்கா? அப்போ நம்ம சில காரியத்தை செய்ய சொல்லும் போது சந்தோஷமா நம்ம செய்ய முடியல. ஏன்னா நம்ம இருந்ததுல என்ன இல்ல, அன்பு இல்ல. நேசிக்கிறவங்க சொல்லும் போது எப்படி செய்வோம், மனப்பூர்வமா சந்தோஷமா நம்ம செய்வோம். அதுதான் இப்ப கேள்வி. நம்ம பெற்றோரை, பிள்ளைகளை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுகளை, முக்கியமா தேவனை அவரை நேசிக்கிறோமா? அவருக்கு அன்பு கொடுத்தா அன்போடு நம்ம கீழ்ப்படிவோம். இரண்டாவது, அன்போடு சேவை செய்தல், ஊழியம் செய்தல். ஊழியத்திற்கான சீக்ரெட் என்னன்னா அன்புதான். அழைப்பு முக்கியம், அழைப்புக்கு அடுத்தது அன்பு இல்லாமல் நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நிறைய செய்யலாம், உலகத்தின் பார்வையில் நீங்க லட்சக்கணக்கான பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லலாம். ஆனா இருதயத்துல நீங்க செய்யற ஊழியம் அவரை நேசித்ததின் அடிப்படையில் செய்யலன்னா அது அர்த்தமே இல்ல. அது ஒரு வார்த்தை, மனப்பூர்வமாய் செய்தல். கர்த்தருக்கு ஊழியம் எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா. நம்ம கொலோசியர் 3:22-23 வாசிக்கிறோம். கொலோசியர் 3:23-24 நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குன்னா because you serve Christ, the Lord Christ. கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனால, அவருக்கு ஊழியம் செய்கிறதுனால என்ன கிடைக்குது? சும்மாதான் நம்ம வேலை செய்யல. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது சும்மா நம்ம செய்யல. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது என்ன அர்த்தம்? சபையில செய்த ஊழியம் மாத்திரம் அல்ல, நீங்க அவருக்காக சாட்சியா வாழ்ற வாழ்க்கை என்பது ஒரு ஊழியம். நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா வாழுங்க, படிக்கிற இடத்துல உண்மையா, வீட்டு பேப்பர் பாஸ் பண்ணாதீங்க. வேற என்ன பண்றது, கையில எழுதிட்டு போய் அப்புறம் வேறு வேலை எல்லாம் அமைஞ்சிடும். அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, திருட்ட வேலை எல்லாம் செய்யாதீங்க. உண்மையா இருங்க, செய்யற காரியங்கள்ல கர்த்தர் அவருக்கு பிரியமா நீங்க நடங்க. அது நம்ம அவருக்கு செய்யற ஊழியம். அது ஊழியம் என்ன அர்த்தம்? அதன் மூலமா ஒரு மகிமைப்படுவார். இதுல பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று அரமனதோடு மனப்பூர்வம், ஹோல் ஹார்ட்டட்லி, இந்த வார்த்தை ஹாஃப் ஹார்ட்டட்லி, ஹோல் ஹார்ட்டட்லி ரெண்டு வார்த்தை. செய்யற விஷயத்தை எப்படி செய்யணும்? அரமனசோட செய்யக்கூடாது. அதாவது முள் மரத்தை பிடிச்சா கூட அரமனசோட பிடிச்சீங்கன்னா குத்திக்கிட்டே இருக்கும். ஒரே பிடி பிடிச்சீங்கன்னா அவ்வளவு குத்துறதோட விட்டு விட்டு பிடிக்கிற பாருங்க. அதனாலதான் நமக்கு நிறைய காயம். உறுதியா பற்றி கொள்ளும். உண்மை விட்டு விட்டு பிடிக்கிற மனுஷன் நம்பி இருக்கிறபடியா சொல்லு, உறுதியாய் பற்றி கொள்ற மனுஷன். ஆண்டவர் எப்படி பிடிக்கணுமா? உறுதியாய் பற்றி கொள்ளும். அப்போ ஊழியம் என்பது என்ன? அன்போடு செய்வதுதான் ஊழியம். எதுக்காக நம்ம ஊழியம் செய்யறோம்? அவரை நேசிக்கிறதுனால. யோவான் 21 நீங்க வீட்டுல வாசிங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி. இயேசு கேட்கிறாரு, யோனாவின் குமாராகி சீமோனே, எனக்கு நீ அன்பா இருக்கிறாயா? அப்போ அவர் சொல்றாரு, அளவரையும் நானு நேசிக்கிறேன். அப்ப என்ன சொன்னாரு? வெரி குட் அப்படின்னு சொன்னாரு. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கர்த்தரை நேசிச்சா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம். இதுல சில சொல்றது, ஆஸ்திரேலியாவுக்கு எந்த வேலையும் கொடுக்கிறது கிடையாது, நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குன்றதை எடுத்து போட்டு செய்யல. சொல்லி செய்யறது ஒண்ணு, சொல்லாம மனப்பூர்வமா செய்யறது ஒண்ணு. சரி, அப்போ கர்த்தருக்கு நம்ம எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 28 9ஆம் வசனத்துல சாலமோனை பார்த்து தாவீது தன்னுடைய கடைசி நேரத்துல சொல்றாரு. அதுல 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, உன் பிதாவின் தேவன் என்ன செய், அறிந்து கொள். முதல் விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான கடைசி கோல், கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கர்த்தரை அறிந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன செய்யணும்?
யார் அவர் எப்படிப்பட்டவர்ன்றத அறிந்து கொண்டு வேதத்தை வாசித்து வாசித்து எத்தனை பேர் பைபிள் ஒரு படிச்சு முடிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்டுப்போம். ரெண்டாவது யார் படிக்கிறீங்கன்னா இன்னும் ஆதியாகமத்திலிருந்து திரும்பி நின்றுது அங்கே. இந்த அலைகள் மாதிரி போய் போய் வருது. ஆதியாகமத்துல விவரமும் திருப்பி ஆகும், ஆதியாகமத்துல விவரமும் என்னாகும் திருப்பி ஆகும். கடல் அலைகளை போல இருக்க வேண்டாம், முன்னேறி நம்ம போயிட்டே இருக்கணும். 66 புத்தகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படிங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கேட்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள படிங்க, கடமைக்காவது படிங்க. ஆண்டவர் எப்படி படிக்க சொல்றாரு? நேசிக்க சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசித்து தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ அவருடைய வார்த்தையில சீக்ரெட்ஸ் இருக்கு, அவரை குறித்த சீக்ரெட் இருக்கு, வாழ்க்கை குறித்த சீக்ரெட் இருக்கு, குடும்பத்தை குறித்த சீக்ரெட்ஸ் எல்லாமே வேதத்துல இருக்கு. யாரோட வேதத்தை நேசித்து வாசிக்கிறாங்களோ நம்முடைய ரகசியங்களை வருஷமா நமக்கு பயப்படுங்களுக்கு நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யாருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு? அவருக்கு பயந்து அவரை நேசிக்கிறவங்க ரகசியங்கள். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல எவ்வளவு பணம் இருக்குன்றத உங்க விரோதி கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? யார்கிட்ட சொல்லுவீங்க? நேசிக்கிற நம்பகமான யாருமே நம்புறது இல்லை. அது ஒரு நம்ம நேசிக்கிற நம்பகங்களுக்கு என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் நம்பத்தக்கவர்களாய் நம்ம வாழணும். ஆமென். அவர் நம்மளை நம்புற மாதிரி வாழணும். யாரோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு எனக்கு தெரியல, என்ன நம்புங்கப்பா, லிரிக்ஸ்ல நல்லா இருந்துச்சு, நம்புங்கப்பா. பாடுறது ஒரு பக்கம், வாழ்க்கையும் பாட்டோட வார்த்தையும் இணைந்து போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான். நமக்கு நிறைய வசனம் தெரியும், நமக்கு என்ன செய்யணும்லாம் தெரியும், ஆனா என்னதான் பிரச்சனை? செய்யாத இருக்கிறது தான் பிரச்சனை. என்ன செய்யணும் தெரியறத வச்சு பரலோகத்தை நம்ம சேர்த்துக்க மாட்டார். அறிந்தும் அதுபடி செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு டூயிங் முக்கியம். ஆனா டூயிங்கை விட அன்போடு அந்த டூயிங் முக்கியம். அன்போடு செய்தாதான் அது உண்மையாகவே தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். அன்பு இல்லாம ஊழியம் செய்வது என்ன தெரியுங்களா? அடிமைத்தனம். ஒரு அடிமை தன் எஜமானுக்கு வேலை செய்யறான், ஊழியம் செய்யறான். அது எதன் அடிப்படையில் செய்யறான்? கட்டாயத்தின் அடிப்படையில். வேற வழி இல்ல. ஒரு அடிமைக்கு ஆப்ஷன் இல்ல. அநேக ஊழியம் செய்கிறவர்கள் எந்த ஊழியமா இருக்கலாம், டிராக்டர் ஊழியமா இருக்கலாம், நீங்க சின்ன ஏதோ ஒரு சபை எதுவும் இருக்கலாம். அநேகர் ஊழியம் எப்படி செய்யறாங்க? மாட்டிக்கிறேன், வேற வழி இல்லை. இதுல சில ஜபம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ எதனால அப்படி ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம்? அவரை நேசிக்காம செய்யற ஊழியம் என்னதுதான்? அடிமைத்தனம். செய்வது கஷ்டமா இருக்கும், கோவம் எரிச்சல் வரும். நான் ஏன் செய்யணும்? வேற வழி இல்லை, செஞ்சு ஆகும். ஆனா அவரை நேசிக்கும் போது அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? அந்த மனப்பூர்வமா, அந்த ஒரு மன நிறைவோட இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல மூத்தகுமாரன் வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். அப்பப்போ வாசிக்கணும். ரட்சிக்கப்படாதவங்க இளையகுமாரனை வாசிக்கிறார், இனிமே வாசிக்கணும். ஏன்னா தூரமும் போறோம் சில இடத்துல. அதுல 11-32 இது அப்பப்போ வாசிச்சு பாருங்களேன். தகப்பனுடைய அன்பு யார் மேல இருக்கு? யார் நேசிச்சாரு தகப்பன்? மூத்தகுமாரன் நேசிச்சாரா? இளையகுமாரன் நேசிச்சாரா? மூத்தகுமாரனுக்கு என்ன தோணுச்சு? எங்க அப்பா என்ன நேசிக்கிறதே இல்லை. நேசிச்சா ஆட்டுக்குட்டி தருவார்ல. அவருக்கு என்ன அன்பு இருந்துச்சுன்னா, இளையகுமாரனுக்கு கொழுந்த கண்டடிச்சாரு, எனக்கு ஆட்டுக்குட்டி தரணும்ல. இத்தனை நாள் எத்தனையோ ஆடு ஆட்டுக்குட்டி வச்சுட்டுல இருக்க, அப்ப அந்த ஆடு மேல சாப்பிடணும்னு தோணல. எப்ப தோணுது? இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது எனக்கும். ஒருத்தருக்கு ப்ளூ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கே நீங்க ப்ளூ ட்ரெஸ் வாங்கி தரல. சரி, உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வாங்கி கொடுத்தப்ப ஏன் வாங்கி தரல? இது பேர் என்னது? குழந்தைத்தனம், சில்லறத்தனம், மூத்தகுமாரன் தனம். மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட் என்ன? அவனுக்கு கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் தரல? அதாவது இது வந்து ஃபீலிங் அன்லவ். நான் நேசிக்கப்படல அப்படின்னு உணரும் போதுதான் இந்த வார்த்தைகள் வரும். என்ன நேசிக்கல அப்படின்னு உணரும் போது நம்ம என்ன சொல்றோம்?
அவங்களுக்கு செஞ்சீங்களே, இவங்களுக்கு செஞ்சீங்களே, எனக்கு ஏன் செய்யல? ஆனா தகப்பனை இவன் புரிந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? தகப்பனை புரிந்திருக்கப்ப இவன் வாழ்க்கை டிஃபரெண்டா இருந்திருக்கும். ரொம்ப ஜாலியான வாழ்க்கையா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா சுதந்திரங்களும் சொத்து எல்லாமே இருக்கு. அனுபவிக்க வேண்டியதாக இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்? அடிமை மாதிரி வாழ்றான். என்ன சொல்றான்? நாயா பேய காலையில சாயங்காலம் உழைச்சனே. அவன் கேட்பாரு, டேய் நீ வந்து ஓனருடைய மகன், நீ ஓவர்சி பண்ணா போதும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க போயிட்டு நாயா பேயா? அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இத்தனை வருஷ காலமாய் நான் ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனை மீறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து புரிஞ்சு பாருங்க. ஸ்டார்டிங் என்ன சொன்னேன்? கற்பனை கட்டளை எல்லாம் கை கொண்டுட்டு அன்பு இல்லாம செஞ்சா இப்படிதான் இருக்கும். இந்த வார்த்தை தான் வரும். என்ன வரும்? இத்தனை வருஷ காலமா ஊழியம் செஞ்சு ஒரு காலமும் கற்பனை மீறாததும் என் சிநேகிதரோட. அப்ப அவங்க அப்பா என்ன செய்யறாரு? சந்தோஷமா இருக்க விடவே மாட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன வெளியே போக விட்டீங்களா? எனக்கு கேட்டியா? போன் நீ கேட்டிருந்து நான் போவாது எப்ப சொல்லி அதுதான் வந்து டைலாக்ல. இந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளே யோசனை, எங்க அப்பா என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு, என்ன வேலை வாங்குறது தான் அவருக்கு வேலை. அவருக்கு என்ன வந்து அடிவாக புழிஞ்சு எடுத்துருவாரு. என்ன அவருக்கு அதுதான் வேலை. அவர் கேட்கிறாரு. இதுல அதுதான் இவருக்கு வந்து இவருக்கு ஆட்டுக்குடி கொடுத்தது இவரு பிரச்சனை கொடுக்காது பிரச்சனை. யாருக்கு கொடுத்துட்டாரு? வேசிகளோட ஆஸ்தியை அழிக்கப்படும் குமாரனாகிய என் சகோதரன், நம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கல்லை இவனுக்கு அடிப்பி. அவனுக்கு என்ன பிரச்சனை? அந்த கொழுத்த கன்று அடிச்சு ஆட்டுக்குட்டி தரையும் தர என்ன தரல, அந்த கொழுத்த கன்று அடிச்சுட்டீங்க. அப்ப சொன்ன, மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனசு எங்கதான் இருந்துச்சு? வீட்டுக்கு வெளியில தான் இருந்திருக்கு. எப்பவுமே மனசு வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கு. தூங்கும் போது கூட மனது எங்கதான் இருந்திருக்கு? வயல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தூக்கத்துல கூட அப்படியே கொத்திக்கிட்டு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான். சந்தோஷம் வந்துட்டு இல்ல. வேலை செய்தான், ஊழியம் செய்தான், ஆனா அன்போடு அதை செய்யல. அதனாலதான் அவங்க கேட்கிறான், கற்பனையை மீறியே இவ்வளவு உண்மையா இருந்தனே எனக்கு ஆட்டுக்குடி தண்ணி கேட்கிறாரு. மகனே இதெல்லாம் உன்னோட இது தானே, யாருக்கு நீ பெர்மிஷன் கேட்கணும்? தைரியமா எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு கம்மியா ஆமாப்பா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கொஞ்சம் இது ஷீக் கபாப் சாப்பிடணும்னு நினைச்சோம், நாங்க சேர்ந்து நாங்க சாப்பிட்டோம். அவன்தான் திருப்பதி மாட்டுறதுதான் தப்பு இல்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு திருப்பி சாப்பிடலாமே. உன்னுடைய என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுதான். இந்த ஃபார்முலா தெரியாம அடிமை போல வாழ்ந்தது. அப்போ ஊழியம் கர்த்தருக்கு செய்கிற சேவை எப்படி இருக்கணும்? அன்போடு நம்ம செய்யணும். அன்போடு செய்யும் போது அது நமக்கு திருப்தி தரதா இருக்கும், சந்தோஷத்தை தரதா இருக்கும். அது அவர் பிரியப்படுவாரு. நான் செய்கிற ஊழியத்தினால யாரு பிரியப்படணும்? கர்த்தர் பிரியப்படணும். அது அவர் அதுல லைட் இருக்கணும். நான் பாடுறதுல நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது எதுவும் இருக்கலாம். சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். செருப்பு அடுக்குது யாரு செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது. வெளியில போகும்போது செருப்பு லைனா அடிக்குது. அது ஒரு ஊழியம். அதை நான் எப்படி நான் பார்க்கணும்? அது ஒரு ஊழியம். மனுஷனுடைய பார்வையில ரொம்ப இதெல்லாம் அவன் போடுற காலம் தள்ளி தான் நம்மளும் யோசிக்கிறது இல்லை. வரவங்களாம் அப்படி பத்திரமா வைக்கிறாங்க. அப்படியே இப்படி ஃபுட்பால் விளையாடுறாங்க அவங்க செருப்பு வச்சுட்டு. அதெல்லாம் பொறுமையா அடுக்கி வைக்கிறாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அது ஒரு ஊழியம். மனுஷன் அது யாருமே தெரியல. மனுஷர் பார்க்கிறதுமா அது செய்யல. அப்ப அதை கத்து கனப்படுத்துறாரா இல்லையா? இப்ப அடுத்த எல்லாம் லைனா நிப்பாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி 1008 பேர சபையில இருக்கு. சொல்ற ஒரு விஷயம் பாய் போடணும், அதுக்கு ஒரு 20 பேருக்கு இருக்கு. சபையில செய்ய வேண்டிய வேலை அவ்வளவு இருக்கு. ஆனா செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்யணும்? அன்போடு செய்யணும். டீ ஊத்தி கொடுக்கறதுக்கு ஏன் தலைவலினா யார் எல்லாரும் கை பண்ணி நீட்டுவாங்க. ஊத்துறதுக்கு யாரும் ஊத்தணும்ல. அடுத்தது எல்லாம் ட்ரே பிடிக்கும். சொல்ல புரியுதுங்களா? சொல்ல வருது 1008 வேலை. அந்த வேலையை எப்படி செய்யணும்? மூன்றாவது பின்பற்றுதல். கர்த்தர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுதல். எப்படி பின்பற்றணும்? செய்தியுடைய இதுதான் அன்போடு பின்பற்றணும். இந்த ஆடு வந்து அறுக்கிறதுக்கு எடுத்துருப்போம். நம்ம கழுத்துல கயிறு கட்டி எடுத்துருப்போம். அப்ப அந்த ஆடு என்ன பண்ணுது? பின்பற்றி போகுது. ஆனா எப்படி போகுது? கத்திக்கிட்டே. அது ஒரு இது இருக்கு. அறுக்கிறவங்க கிட்ட கத்தாது. மேய்ப்படம் ஒண்ணு முட்டும் இல்ல. மேய்ப்படம் முட்டும், மேய்ப்படம் கடிக்கும். ஆனா அறுக்கிறவன்ட்டு காலையே தடவை கொடுத்துருக்கணும். இதுதான் வாழ்க்கை நேரி. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும்
நீங்களும் நானும் எப்படி பின்பற்றணும்? அவர் அன்போடு பின்பற்றணும். முன்னாடி நான் விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஊழியத்துக்கு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா எழுதி வைக்கல. ஓகே, அன்போடு சேவை செய்யறதுதான் ஊழியம். அன்போடு அவருக்காக கிரியை செய்யறதா என்னது? ஊழியம். அன்பு இல்லாமல் சேவை செய்வது, ஊழியம் செய்வது என்னது? அடிமைத்தனம். சரிங்களா? இப்போ அழைப்பை பெற்று அன்போடு அவரை பின்பற்றினா அதுதான் உண்மையான பின்பற்றுதல். அவர் நம்மளை அழைக்கிறார். அவர் பின்பற்றுறதுக்கு என்ன செய்யறாரு? ஒரு அழைப்பு எடுக்கிறார். என்னை பின்பற்றி வா. நிறைய உதாரணங்கள் இருக்கு. மத்திய 4:19 என் பின்னைய வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அழைக்கிறார். அப்புறம் 8:19 ஒருத்தர் சார் நான் உங்களை பின்பற்றி வருவேன் அப்படின்றாரு. அப்போ பின்பற்றி வர்றதுலயுமே நிறைய வழிகள் இருக்கு. அவர் அழைத்து வர்றதற்கு வாலண்டியர் பண்ணி நாம பின்பற்றுவேன் என்று வர்றதற்கு எப்படி பின்பற்றுறீங்களோ எப்படி, ஆனா என்ன மாதிரி பின்பற்றணும்? அன்போடு அவரை பின்பற்றணும். ஒரு பாட்டு அழகான பாட்டு, அழைத்தீரே இயேசுவே அன்போடு அழைத்தீர். அவர் அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? அன்போடு அழை. பின்பற்றும் போது எப்படி பின்பற்றோம்? ஆண்டவரே என்கிட்ட இருந்த வீடு போயிடுச்சு, என்கிட்ட இருந்த கார் போயிடுச்சு, என்கிட்ட இருந்த பணம் போயிடுச்சு, இதெல்லாம் விட்டு பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? ஆண்டவரும் இந்த உலகத்துல சில சராசரிக்கிற மாதிரி சொல்றாரு, 1 வாங்கினா 100 கிடைக்கும். ஆனா அவரால் கொடுக்க முடியும். அதுதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல மனுஷன் சொல்லுவான் 1 கோடி கொடுத்து 5 கோடி வாங்கிக்கோங்க. எப்படி கிடைக்கும்? 4 கோடி என்ன செய்யணும்? கலசலசா அடிக்கணும். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது அவரால் மல்டிப்ளை பண்ண அவர் சொல்றாரு, என் நிமித்தமா நீங்க இழந்தவர்கள் 100 தனியா பெற்றுக் கொள்வீங்க, மறுமையில நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீங்க. அப்ப அவர் நிமித்தமா இழப்பதை ஒன்று நம்ம இழந்து போவது இல்லை. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்பற்றி வருவதற்கு ஒரு 3 காரியம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 18:22 ஒரு மனுஷன் அதை கேட்கிறார், நல்ல போதுகிறேன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கூட என்ன நன்மை செய்யணும்? அப்ப சொல்றாரு, நீ இந்த கற்பனை எல்லாம் கை கொள்றியா? பிறந்ததெல்லாம் கை கொள்ளும். இது என்ன கை கொள்ளுதல்? அன்பில்லாமல் கை கொள்ளுதல். அப்ப சொல்றாரு, உண்டு ஒரு பிரச்சனை இருக்குப்பா. 18:22 இன்னும் முன்னெடுத்து ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும், பின்பு என்னை பின்பற்றி வா. இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அழைக்கிறார். பேதுருவை என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. வலைகளையும் படகையும் விட்டு வந்தார். மீதி படகு மனசுல வச்சிருந்திருக்காரு. அதனால திருப்பி அந்த படகுல ஏறினார். விட்டுன்னு வரணும். பின்பற்றி வரும்போது எப்படி வரணும்? பாட்டு இருக்குல்ல, ஆடுவேன் நான் பாடுவேன் இந்த பாவம் எல்லாம் போக்கினாரே அல்லேலூயா அவர் அன்பு என்னை ஆட்கொண்டது சிலதை விட்டு அவரை செல்வேன். அவர் சொல்றார் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வா. அதனால யோவான் 21 எல்லாவற்றிலும் எனக்கு அன்பா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிடிச்ச அந்த பச்சைக்கடல் படகு ஒரு மனசுல நிக்கிறது. ஒண்ணுன்னா ஞாபகம் இருக்கு. அந்த படகு, அப்புறம் அந்த வாங்கி வச்சிருந்த வலைகள், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்ல ஆமான்னு நேசிக்கிறேன். 3வது முறை தான் உடையுது. எல்லாமே உடைஞ்சு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் மனசுல என்ன நினைக்கணும்னு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். நேசிக்கிறது தான் உங்களுக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில அவரை பின்பற்றும் போது சில விஷயத்தை பிடிச்சிக்கிறோம். உலகத்துல இருக்க சில பிடிச்சிக்கிறோம். சில ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதை எப்படின்னா சிலது சீக்கிரமா சில கடைசி மரண நேரத்துல இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, இவங்களுக்கு காசு நான் ஆசை போல கொஞ்சம் கரைச்சு ஊத்தணும், சொன்ன மாதிரி போட்டுன்னு போயிடும். பாத்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உலகத்துல சில விஷயத்துல பிடிச்சிக்கிட்டா இயேசுவை பின்பற்ற முடியாது. எது மேல மனசு இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அவரை பின்பற்றுவது எப்படி பின்பற்றணும்? எல்லாவற்றையும் விட்டு. 2வது, ஊழியம் செய்யறதுக்கு பின்பற்றி தான் ஊழியம் செய்யணும், சும்மா தான் ஊழியம் செய்ய முடியாது. யோவான் 12:26 சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்ன சொல்லிருக்கேன்? வசந்த பாருங்க,
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவுள். இயேசுக்கு ஊழியம் செய்யணும்னா அவரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதவன் எனக்கு முழுக்க ஏதாவது செய்வான். அப்புறம் அது ஊழியமா இருக்காது, அட்டூழியமா இருக்கும். ஏன் இந்த காலங்களில் நிறைய ஊழியர்கள் அட்டூழியம் செய்யறாங்கன்னா, செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை செய்யல, இயேசுவை பின்பற்றல. தனிப்பட்ட ஜீவியத்துல இயேசுவை உண்மையாய் நேசித்தவரை பின்பற்றணும். அப்புறம்தான் அவர் எங்க இருக்கிறாரோ அவர் ஊழியக்காரனாக இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் பிதாவானவர் கவனம். அப்போ ஊழியம் செய்வதற்கு அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். மூணாவது, யோவான் 21:22 ஒரு கேள்வி. ஆண்டவரே, நான் வருமளவு இவனுக்கு உங்க சித்தமானால். இந்த இயேசு ஆண்டவர் சொல்றாரு. முன்னாடி கேள்வி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன, அவன் காரியம் என்ன? ஊழியத்துல சரி, அன்றாட வாழ்க்கையில சரி, ஆண்டவரே அவன் பிரச்சனை என்ன, இவன் பிரச்சனை என்னன்றது நம்ம பிரச்சனை இல்ல. அவர் கேட்கிறாரு, நான் வருமளவு இவனுக்கு எனக்கு சித்தமா, உனக்கு என்ன? நீ என்ன பின்பற்றுவான்? அவன் பிரச்சனை எல்லாம் கேட்டு இருக்க உனக்கு அவசியம் இல்ல. பிறரை பார்த்து கொண்டிருந்தா இயேசுவை பின்பற்ற முடியாது. யாரை பார்க்கணும்? பின்பற்ற வேண்டியவரை பார்க்கணும். அவர் முன்னாடி போறாரு, அவருடைய பாத சுவடல்ல பார்த்து கரெக்டா அந்த கால் வச்சு நடக்கும். நீங்க இது மழை காலத்துல பாத்துக்கீங்களா? மழை காலத்துல வண்டி ஓட்டிட்டு போகும்போது சரி, நடந்து போகும்போது சரி, கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா முன்னாடி போறவங்க வச்சு நம்ம புதுசாக நடந்துக்கலாம். முன்னாடி போறவங்க திடீர்னு காலம் லட்டு விடுவாங்க. ஓ, அங்க பழம் இருக்கு, புரியுதுங்களா? வண்டி ஓட்டுற கூட அப்படிதான், அப்படி போயிட்டு விழுந்து நிற்போம். ஓ, அங்க பழம் இருக்கு. அப்போ முன்னாடி போறவங்க வச்சு எது பண்ணோம், இங்க வழின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏசுநாதர் அந்த மாதிரி உழுதுலாம் போல, அவர் கரெக்டா நடந்துப்பாரு. அந்த பாதசோட கரெக்டா கால் வச்சீங்கன்னா ஸ்லிப் ஆக மாட்டீங்க, விழ மாட்டீங்க, தொடர்ந்து முன்னேறி போயிட்டே. அவர் நமக்கு எங்க வழி காட்டுறார், நித்தியத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போக அவர் முன்னே போயிருக்கிறார். அவருடைய அடிச்சூழல்களை பின்பற்றுவோம். ஆமென். அவரை பின்பற்றுகிறவன் மேய்ச்சலை கண்டடைவான், நித்திய ஜீவனை கண்டடைவான். இம்மையிலும் ஒரு நிறைவான வாழ்க்கை, மறுமையில அவரோடு என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு. இந்த நாளில கற்பனைகள், கட்டளைகள், இத்தனை வருஷம் ஒருவேளை இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு தெரியல. வேதத்தை படிக்கும் போது என்னை ஆண்டவர் நேசித்து அன்போடு இது கட்டளையும் கொடுத்தா கூட எதுக்கு கொடுத்தாரு? நான் நல்லா இருக்கணும்னு கொடுத்தாரு. சில நேரத்தில் பிள்ளைங்க பெற்றோரை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரத்துல இப்போ ஒரு கரண்ட் பிளக் கனெக்ட் பண்ணி கையில வயர் இருக்கும், இதை தொடக்கூடாதுன்னா உங்களுக்கு எவ்வளவு அன்பு இல்லை, அன்பு இருந்தா கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதெல்லாம் தோணுத அறிவிருக்க உனக்கு எதுக்கு நான் சொல்றதுக்கு தெரியல. இன்றைக்கு நீ அறியாய், நான் செய்கிறதை இப்பொழுது அறியாய், இனிமேல் அறியாய். 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு சாப்பிடிக்கும். அப்புறம் ஓ, அன்னைக்கு வயர்ல கரண்ட் இருந்துச்சோ, அதனாலதான் என் கேள்வி கொடுக்கலையோ. எப்ப புரியும்? பின்னாடி புரியும். இன்னைக்கு என்ன சொல்றாரோ அமைதியா புரியும். என்னைக்கு புரியும்? என்னைக்கு புரியும். எதுக்கு நமக்கு சில விஷயத்துல நோ சொன்னாரு, எதுக்கு சில விஷயத்துல வேணாம்னு சொன்னாரு, எப்ப புரியும்? எப்பயாவது புரிஞ்சுக்கணும்னு அது தெரியாதீங்க. நோ சொன்னா அந்த டைரக்ஷன்ல மாதிரி போயிட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம இன்னைக்கு அந்த வாசிச்ச வசந்த ஒரு சீக்ரெட் இருக்கு. அவர் சத்தத்துக்கு அந்த வார்த்தை கடைசி அதுதான். கர்த்தருக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறோம்? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று உன் தேவனை கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இது ஈஸி, அதுல கஷ்டம். எந்த இடத்துல ஈஸி? அவர் நம்மோடு பேச உறவாட ரொம்ப அவர் விருப்பமா இருக்கார். நேரம் செலவிட்டா கர்த்தர் சத்தத்தை கேட்கலாம். என்ன கஷ்டம்? கீழ்ப்படிதான் கஷ்டம். ஏன்னா அவர் சொல்றது என்ன சொல்றாரு? நமக்கு செம்மையா தோன்ற வழியிலிருந்து வழி விலகி வேற வழியில அவர் வழியில் நடக்க சொல்றாரு. அது கொஞ்சம் கஷ்டமா. ஆனா அவரை என்ன செய்யணும்? நம்பணும். அவர் நமக்கு நல்லதுதான் சொல்லுவார். சில நேரத்தில் பெற்றோர் மேல பிள்ளைகளுக்கு சில நம்பிக்கை இல்லை. சில திருமணங்கள், சில கேஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில ஒரு நாள் எங்க அப்பா அம்மா இதுக்கு தான் சொன்னாங்க, நல்லதுக்கு தான் படி படின்னு அடிச்சிருப்பாங்க.
இது நல்லா ஊரை சுத்திட்டு 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு நான் பேச்சு வரும், படிப்புலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் அப்படியே அம்பானி ஆயிடுவேன் அது இதுன்னு பேசிட்டு கடைசியில ஒரு 10,000 சம்பளத்துக்கு போகும்போது பக்கத்துல இருக்கிறவன் நேற்று தான் வந்திருப்பான், அப்படியே டக்குல மேனேஜர் போஸ்ட் ஃபர்ஸ்ட் வயிறு இருக்கும், அப்பதான் புரியும் ஐயோ போதக சொல்லி கேளாம போனீங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ரிக்ரெட்ஸ் கண்டிப்பா வரும். இதுல மனுஷன் இருக்கிற ரிக்ரெட்டோட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கையில நம்ம நொந்து வேதனைப்படக்கூடிய விஷயம் நிறைய வரும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை நன்மைக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்ம இருதயத்தை அவருக்கு நேரம் உருவகப்படுத்தும். இந்த காலவெளியில இது எச்சரிக்கை, நம்பிக்கை, எல்லா விதமான வார்த்தை இருக்கு. கர்த்தர் நம்ம மேல அன்பு வைக்காம நம்மள இதுக்கு நம்ம அழைக்கல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அவர் நம்மை அழைத்ததுக்கு காரணம் என்ன? அவரை பின்பற்றுறதுக்கு அழைத்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம மேல வச்சிருக்க அன்பு. ஆமென். நம்மை நேசித்ததுனால எப்படி போட்டு நம்மளை தூக்குனாருன்னு தெரியல. வலையில போட்டு வந்தவங்க சிலர் இருக்கீங்க, தூண்டில் போட்டு கிழிஞ்சி வந்தவங்க எல்லாமே இருக்கும். சிலதான் அலைய கை காமிச்சதை விட கையில வந்தது தெரியல. எப்படி வந்த மீன் நம்ம தெரியல. எப்படியோ அவருடைய குடியில சேர்ந்துட்டாரு. வந்து சேர்ந்தது பாக்கியம். தொடர்ந்து அவர் சத்தத்துக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் அன்பினால் இருக்கட்டும், அவர் ஊழியம் செய்வது அன்பினால் இருக்கட்டும், அவரை பின்பற்றுவது அன்பினால் இருக்கட்டும். உண்மையான நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெபிப்போம், நம்ம கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த காலவெளியில கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு காலவெளியில என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்வீராக, எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக, எங்கள் வாழ்க்கையில பலன் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிற வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுகிற தெய்வம், உடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருப்பதற்காக நன்றி. ஒரு விஷயம் உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்திக்கிறேன். அப்பா, நம்மளுடைய வார்த்தையை நாங்கள் மறுபடியும் வாசிக்கிறோம், ஆனா அது கை கொள்வது எப்படின்றத புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். உண்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க எந்த நோக்கத்தோட இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்கன்றத புரிந்து கொள்ள பக்குவத்தை தாங்க. ஒரு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. உமக்கு எதிர்த்து நின்ற இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே. வனாந்தரத்துல எதிர்த்து நின்று உடைய கையின் கிரியைகளை, கரத்தின் வல்லமையை கண்டாங்க. அநேகர் மரித்து போனாங்க, குழிவாய் சேர்ப்பதால மரித்து போனாங்க. பழைய ஏற்பாட்டுல உமக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த நஷ்டங்களை, வேதனைகளை பார்க்கிறோம். இப்ப கூட எங்க வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்றது தெரிந்தும் நாங்க வழி விலைக்கு போகிறதுனால எங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிங்க. இந்த காலவெளியில் ஒரு விஷயாய் உடைய வார்த்தைகளை உணர்த்துறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க பலப்படுத்துங்க. உங்களுடைய சாட்சிகளை எங்களை ஒவ்வொருத்தரையும் நிறுத்துவீராக. ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசித்து பின்பற்ற, உண்மை நேசித்து உங்களுக்கு ஊழியம் செய்ய, உண்மை நேசித்து ஆண்டவரே உமக்கு என்று நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்வோம். அந்த குரோபத்தை ஆசிரியங்க பலப்படுத்துங்க. உடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு இருதயத்திலும் உண்மையில இருக்கிற அன்பு பெருகட்டும், உண்மையில இருக்கிற வாஞ்சை பெருகட்டும். உடைய சமூகத்தின் மேல இருக்கிற அந்த சந்தோஷமும், உடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு மன நிறைவு தொடர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, உடைய சமூகத்தை வாஞ்சையோடு கிடைக்கிறது கிருபை செய்வீராக. ஆசிரியங்க பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஆமென்.